எல்லா வல்ல காசி விஷாலாட்சி உடனே காசி விஸ்வநாத திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கியும், எல்லாம் வல்ல கோட்டை திருப்பதி சுந்தரி உடனே பிரம்மேஸ்வரி திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கியும், இந்த கோடைகால வகுப்பு சிறப்பு சைவ சித்தாந்த சிறப்பு பயிற்சி வகுப்பின் 4ஆம் நாளான இன்று நம்மோடு திருவிளையாடற் புராணம் வாதவூர் அடிகள் உபதேச பாடத்தை சிந்திக்க இருக்கின்ற ஐயாவை எல்லாருக்கும் தெரியும். இங்கே எங்கள் அடியாரங்களுக்கு தெரியும், வெளியூரில் வந்து அந்த அடியாருக்கு தெரியாது. ஐயா அவர் பெயர் வந்து ஜானகிராமன், எடப்பாடியை சேர்ந்தவர், நல்ல ஞானம் பெற்றவர் சித்தாந்தத்தில், அதிலும் குறிப்பாக திருவிளையாடற் புராணத்தில் நல்ல ஞானம் பெற்றவர். இன்றைக்கி வகுப்பு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஐயா பேர் ஜானகிராமன் ஐயா. இன்றைக்கி அவரோட நம்ம கூட அவரது அந்த திருவிளையாடற் புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். அவர்களையும் அவர் துணையார் திருவடி தாமரைகளையும் மனமொழிகளை வணங்கி, மற்றும் இங்கே வந்திருக்கும் பல ஊர்லேருந்து வந்திருக்க அடியார்கள் மற்றும் இங்கே வந்திருக்கிற அடியார்கள் அனைவருடைய திருவடி தாமரையிலும் மனமொழிகளை வணங்கி, இந்த கோடைக்கால சைவ சித்தாந்த சிறப்பு பயிற்சி வகுப்புக்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். இப்போது நமது ஐயா சரிங்களா? வாங்க போடுங்க. இப்போ வந்து போடுங்க. பூபதியா அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஐயாவுக்கு சிறப்பு செய்கிறாங்க. அம்மா போடுமா. இப்போ நம்ம சிவமடத்தின் சார்பாகவும் அடியார் சார்பாகவும் இந்த சிறப்பு செயற்படும். கூத்தங்கர அமைப்பாளர் ஐயா முன்றத்தின் ஐயா அவர்களுக்கு நம்ம ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும். போடுங்க, அப்படியே போடுங்க. அப்படியே வாங்க கேசையா, நீங்கள் வாங்கி போடுங்க. அவர் தருமாறுறாரு. சரி, அவரு வயசாகிடுச்சு, ஏற முடியாது. வாங்க இங்கே ஊத்தங்கரை திருமுறை அமைப்பாளர் கேசவன் ஐயா அவர்களுக்கு ஐயாவுக்கு சிறப்பு செய்கிறாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை அணே போற்றி போற்றி. எதுக்கு எனக்கு எதுக்கு அடடா அவங்களுக்கு போனீங்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம் அதாவது ஊத்தங்கரை சைவ சித்தாந்தம், திருமுறை, திருமந்திரம் இந்த வகுப்பெல்லாம் நடத்துறதுக்கு காரணம், அடிப்படை காரணமே வந்து ஐயா தான், மயில்வேல் ஐயா தான். ஏன்னா வறண்ட பூமியாக இருந்தது, தரிசு நிலமாக இருந்தது ஊத்தங்கரை ஆன்மீகத்தில். அந்த தரிசு நிலத்தை கொஞ்சம் பதப்படுத்தி எங்கள் பெரியவங்களெல்லாம் கூப்பிட அவங்களுடைய ஆலோசனை பேரில் ஊத்தங்கரை சைவ சித்தாந்தம் தொடங்கணும். தொடங்கிறதுக்கு அடிப்படை காரணமே ஐயா தான். தொடங்கின உடனே ஐயா தான் வந்து எங்களுக்கு முதல்ல சித்தாந்த வகுப்பு எடுத்தது ஐயா ஜானகிராமன் ஐயா. அவர் போட்ட விதையில் தான் இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் முளைச்சிருக்கிறோம். இருந்தாலும் அதிகமாக இல்லை, கொண்டு போய் சேர்க்கணுன்னு நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இறைவன் திருவருள் கூட்டுவார். அவர் அன்னைக்கு வந்து அந்த வகுப்பு எடுத்ததுனால தான் இந்த திருமுறை, சித்தாந்தம், திருமந்திரம் மற்றது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு, ஒரு துளி, அந்த துளியில் தான் கொஞ்சம் பிரகாசமாக வளர்ந்துட்டுருக்குறோம். இனியும் வளரணும். அதுக்கு பெரியவர்களுடைய ஆசி என்றும் துணை புரியணும். எங்களுக்கு அப்பப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எங்கள் சித்தாந்த அமைப்பாளர் அவர்கிட்ட கேட்டு சொல்லுவோம். அவருக்கு ஏதாவது சொன்னார்னா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். மற்ற சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சோளிங்கர் செல்வநாதன் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம். எந்த சந்தேகம் வந்தாலும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம். ஏன்னா ஐயாவோட நம்ம தொடர்பு கொள்ள முடியறதில்ல. அதனால் ஐயா செல்வநாதன் ஐயா கிட்ட எங்களுக்கு சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு எங்களுக்கு துணையாக இருந்தது வந்து சித்தாந்த அமைப்பாளர் ஐயா முனிரத்னம் ஐயா. எங்களுக்கு வழிகாட்டி அவர் தான். டிப்டி கலெக்டர் காலை இறந்துட்டார் அவர். அவரும் அவங்க 2 பேர் இல்லைன்னா ஊத்தங்கரில் சித்தாந்த வகுப்புன்றது தொடங்கியிருக்க முடியாது.
அதனுடைய பலன் தான் இன்றைக்கி ஓரளவுக்கு நாங்கள் சித்தாந்தம் திருமுறை திருமந்திரம் எல்லாம் வழிபாட்டு கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் மேலும் இது சிறக்க பெரியவர்களுடைய ஆசி என்று துணை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஐயா அவர்களுக்கு நம்ம திருவிடை மருதூர் அமைப்பாளரும் நம்ம திருவாடுதுறை ஆஞ்சநேய மெய்கண்ட இதழுடைய ஆசிரியருமான அவர் சிறப்பு செய்கிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா. ஃபோட்டோ எடுங்க கௌசிக். பத்து டு அஞ்சு மணிக்கு சாயந்தரம் முடிச்சிடணும். சரி, மதியம் வந்து பிரேக்கப் லஞ்ச் வந்து திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண் கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன்கெழலும் இன்ன பரிசானான் என்று அறிந்திலன் வேந்தனும் யார்க்கும் முன்னவனே முன்னின்றாள் முடியாத பொருளுளதோ. தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையாள் தொழுது அன்பு சேரத் தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்தி நின்றழியா வீரத்தார் எல்லார்க்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தாள் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்வார். இன்றாலுமாய் எனக்கெந்தையுமாய் உடன் தோன்றினராயிருந்தருள்பாலித்து வரும் அருள் தரும் பன்னார் மொழியம்மை உடன் உரை அருள்மிகு திரு நனாவுடையார் திருவருளும் திருநீரும் கண்டிகையும் ஐந்தெழுத்தும் பொருளாக் கொண்ட நாயன்மார் குருவருளும் முன்னின்றருள் செய்ய நாளும் கோளும் நன்னிலை பொருந்தின்ற நன்னாளிலே நாம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் அருளிச் செய்த திருவிளையாடல் புராணத்திலிருந்து வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இத்தகைய நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அருள் செய்திருக்கக்கூடிய குருவருளையும் திருவருளையும் நீள நினைந்து அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளை தொழுதும் வணங்கியும் வாழ்த்தியும் அடிநாயினேனை இந்நன்னறிக்க நாற்றுப்படுத்தி வரும் ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை சிந்தித்து நம்மையெல்லாம் இந்த சைவ சித்தாந்த சாத்திர தோத்திர நெறியிலே ஆற்றுப்படுத்தி அருளிய திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்திரீ 23வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடி தாமரைகளையும் இன்றைக்கு ஞான செங்கோலோச்சி இந்த நன்னெறியிலே நாம் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு பெரும் துணையாக இருந்து வருகின்ற ஸ்ரீலஸ்திரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடி தாமரைகளையும் மனம் மொழி மெய்களாலே தொழுதும் வணங்கியும் வாழ்த்தியும் இங்கு எழுந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி மகிழ்ந்து இந்த அற்புதமான ஞான வேள்வியினை தொடர்ந்து 3வது ஆண்டாக அற்புதமான முறையிலே நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அமைப்பாளர் ஐயா அவர்கள் மயில்வேல் ஐயா அவர்களுடைய திருவடி தாமரைகளை இந்த நல்ல நேரத்திலே சிந்தித்து இத்தகைய ஆற்றல் மிக்க சமுதாய சமய தொண்டு நலம் மிக்க ஆன்மாக்கள் ஆங்காங்கு இருக்கின்றபடியினாலேதான் நம்முடைய சைவ நன்னெறி மேன்மேலும் சிறந்து விளங்குகின்றது. அந்த வகையிலே அமைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் அவரை சார்ந்து இங்கு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உறுத்தாக்கி கொண்டு எங்கள் அன்பிற்குரிய ஊத்தங்கரை மைய அமைப்பாளர் சாத்திர தோத்திர வகுப்பு அமைப்பாளர்கள் எல்லோரும் இங்கு வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்களை உறுத்தாக்கி திருவிடை மருதூர் அமைப்பாளர் ஐயா அவர்கள் திருமடத்திலே ஐயாவை அவ்வப்போது சந்தித்து மகிழ்ச்சி அடைவோம். அத்தகைய பெருமகனார் இங்கு வந்திருக்கிறார். அவர் முதலாகிய
இங்கு எழுந்தில் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து அடியனுடைய தலைப்புக்குள்ளே நுழைகின்றோம். வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் என்ற திருப்படலம். பெரிய புராணத்தை கற்றறிந்த எல்லோருக்கும் ஒரு குறை இருக்கும். என்ன குறை என்று கேட்டால், நால்வர் பெருமக்களிலே மூவர் முதலினுடைய அருள் வரலாற்றை சொல்லுகின்ற சேக்கிலார் பெருமான் மணிவாசகருடைய வரலாற்றை மட்டும் சொல்லாமல் விட்டுவிட்டாரே என்ற ஒரு ஏக்கம் எல்லோருக்கும் இருக்கும். அந்த ஏக்கத்தை தீர்த்தருளக்கூடிய வகையில் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்திலே மணிவாசக பெருமானுடைய அருள் வரலாற்றை விரித்து உரைக்கின்றார். மணிவாசகருடைய வரலாற்றை தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். வாதவூர் அடிகள் நம்முடைய மணிவாசக பெருமானுக்கு இறைவன் எத்தகைய உபதேசம் செய்தான் என்பது இங்கு செய்தி. இந்த படலம் மட்டுமே 86 பாடல்களை உடையதாக நமக்கு அமையப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால், புத்தகத்தை அன்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு சில படலங்களையும் இதை தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு முடியுமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குது. நரி பரியாக்கிய படலம், பரியை நரியாக்கிய படலம் முதலாகிய படலம், மண் சுமந்த படலம், இதெல்லாமே மணிவாசகருடைய அருள் வரலாற்றை நமக்கு சொல்லுகின்ற செய்தியாக அமையப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நாம் இன்னைக்கு என்ன எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிவாசகருக்கு இறைவன் உபதேசம் செய்த காட்சி, அதுதான் முக்கியமாக நம்முடைய ஹைலைட். ஆனால் அந்த உபதேசம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் முடிஞ்சிடும். அப்புறம் 86 பாட்டு எங்கே என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உபதேசத்தை பெறக்கூடிய மாணாக்கரினுடைய தகுதி என்ன என்பதைத்தான் பேச போகிறார். இந்த படலம் முழுக்க நாம் உய்வு பெற வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஒரு ஆன்மா உய்வு பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆன்மா உய்வு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கே நமக்கு மிக அற்புதமாக நமக்கு அவர் விளக்கி இருக்கின்றார். பொதுவா ஒரு உயிர் உய்வு பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த உயிர் 3 வகையான வழிபாட்டினை செய்ய வேண்டும். திரு அதிகை மணவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் செய்த அந்த அமைப்பும் எல்லாருக்கும் தெரியும். அவரே நூல் செய்திருந்தாலும் கூட நூலை தான் கேள்வி கேட்பது போலவும், அதற்கு பதில் எல்லாம் வல்ல எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனார் சொல்வதும் போல அந்த நூலை அமைத்து கொண்டிருப்பார். அப்ப ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆன்மா குருநாதரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. குருநாதா, உயிர்கள் உய்வு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்பா, இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே. செப்பக்கேள், இது கேள்வி. குருநாதரை பார்த்து மணவாசகம் கடந்தார் கேட்கிறார், பெருமானே முத்திக்கு அழியாத காரணம் என்ன அப்படின்னார். உடனே மெய்கண்டார் பதில் சொல்றார், செப்பக்கேள், ஒப்பில் குரு லிங்க வேடம் என கூறில் இவை கொண்டார் கரு ஒன்றி நில்லார்கள் கான் அப்படின்னு பதில் சொல்றார் மெய்கண்டார். அப்ப உயிராகிய நீ உய்வு பெறணும்னு விருப்பப்படுறியா? முத்திக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? அப்படியானால் நீ 3 வகையான வழிபாட்டினை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று குரு, 2வது லிங்க வழிபாடு, 3வது சங்கமம் எனப்படுகின்ற அடியார் வழிபாடு. யார் ஒருவர் இந்த 3ஐயும் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் கருவாதனைக்கு வரமாட்டார்கள் அப்படின்னு மெய்கண்ட சுவாமிகள் பதில் சொல்லுவதாக அமைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணுங்க. அப்போ உயிர் உய்வு பெறணும்னா முக்கியம் என்ன? குரு லிங்க சங்கம வழிபாடு. இதை சொல்ல வந்த மணவாசகம் கடந்தாருக்கு அந்த ஒரு பாட்டில் சொன்னது பத்தல. உடனே அடுத்த பாட்டிலேயே அதையே ஆரம்பிக்கின்றார். சரி, குருலிங்க சங்கம வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டீங்க, எப்படி பண்ணணும்? இப்போ இன்றைக்கு உலகத்துல எல்லாம் இது கலியுகம். ஆசிரியரை என்ன பண்றோம்? ஒரு படத்தில் விவேக் கேட்டிருப்பார், சார் உங்க பேரு தாசா, லார்டு லபகு தாசா இல்லையா? ஆசிரியர்கிட்ட இப்படிதான் இன்னைக்கெல்லாம் உலகம் போயிட்டு இருக்குது. அதனால அன்னைக்கே அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். மணவாசம் கடந்தார் சொல்றார், அப்பா, ஆசிரியர் மாணவரிடத்திலேயும் குருநாதரிடத்திலேயும் லிங்கம் சங்கமம் இடத்திலேயும் எப்படி பழகணும்? கற்றா மனம் போல் கசிந்தே கசிந்தே உருகி
உற்று ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழு மலத்தை மோசிக்கும் பக்திதனில் நின்றிடுவர் பார். மெய்கண்டார் சொல்றாராமா, அப்பா மனவாசகம் கிடந்தாரே, குருலிங்க சங்கம பக்தினா சாதாரணமா பண்ணக்கூடாதுப்பா. கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி, தாய் பசுவை கண்ட கன்று எப்படி அதை கனைத்து கொண்டு உருகுமோ அதுபோல சிவலிங்கத்தை கண்டபோது ஆன்மா உருகணும், சிவனடியார்களை கண்டபோது ஆன்மா உருகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமா குருநாதரை கண்டபோது ஆன்மா உருக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பாடம் முழுக்க குருநாதரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்போ எந்த ஒரு ஆன்மா குருநாதரை சிக்கன பிடித்து கொள்கின்றதோ, பின்னாடி இந்த பாடத்தோட முக்கிய சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குருநாதர் இன்றி ஞானம் விளையாது, குருநாதர் இன்றி சிவஞானம் விளையாது என்பதைத்தான் இந்த படலம் நமக்கு சொல்லித்தரப்போகிறது. அந்த வகையில எல்லாம் வல்ல இறைவன் மாணிக்க வாசகருக்காக அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சொல்லுகின்ற படலம்தான் இந்த வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம். அப்படியே பாடல் வாயிலாக நாம சிந்திப்போம். சில பாடல்கள் வேகமாக செல்லலாம், சில முக்கியமான பாடல்களை நின்று சிந்திப்போம் என்று சொல்லி இப்போது சிந்திக்க முற்படுகின்றோம். களை வீசும் மதிச்சடையோன் கடல் துறைவன் தலை சென்று வலை வீசி அவன் பாச வலை வீசும் பரிசு இது, மேல் அலை வீசும் புனல் வாதவூரரை வந்து அவிச்சை வழி நிலை வீசி பணி கொண்ட நெறி அறிந்தபடி மொழிவாம். ஒரு முன்னுரை கொடுக்கிறாருங்க. திருவிளையாடல் புராணம் ஒரு ஞான நூல் என்பது ஒரு பெரிய காப்பியமாக இருக்கும். அப்போ முந்திய படலத்துக்கும் அடுத்த படலத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும். பெரிய புராணத்திலையும் பார்த்தீங்கன்னா சருக்கத்துக்கு சருக்கம் ஒரு தொடர்பை சேக்கிலார் பெருமான் ஏற்படுத்துவார். இங்கே படலத்துக்கு படலம் ஏற்படுத்துவார் பரஞ்சோதியார். அப்போ போன படலம் என்ன அப்படின்னா வலை வீசின படலம் என்பது திருவிளையாடல் புராணத்தில் 57வது பகுதியாக இருப்பது வலை வீசின படலம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 58வது படலம், வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம். அதை சொல்றாருங்க. முந்தைய படலத்தில் என்ன பண்ணார் சுவாமி? வலை வீசி அந்த திமிங்கிலம் பிடிச்ச கதை திருவிளையாடல் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதையெல்லாம் அவர் நிகழ்த்தினார். அடுத்ததாக என்ன பண்ண போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாதவூரரை, அதாவது நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ரொம்ப நம்ம சிவனடியார்னு நினைச்சிக்கிறோம். எப்படிங்க நினைச்சிக்கிறோம்? ஆனா அந்த சிவனடியாராக இருப்பதற்கு எவ்வளவு உயர்ந்த தகுதி தேவை, குருநாதரை பற்றுவதற்கு எவ்வளவு உயர்ந்த ஞானம் தேவை, எத்தகைய உயர்ந்த படிநிலையில நாம நிற்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான செய்தி இந்த படலம் சொல்லுது. எனவே கொஞ்சம் நம்மளை குறை சொல்ற மாதிரி இருக்கும். என்னடா ஐயா நம்மளை குறை சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. எல்லா உயிர்களுக்கும் என்னை உட்பட, அடியேனை உட்பட அவ்வளவுதான் தகுதி. அந்த நீங்க மணிவாசகருடைய தகுதியை பார்க்க பார்க்க புரியும். இப்ப இந்த பாட்டை கவனிங்க. கடைசி 3 வரியில பாருங்க, வாதவூரரை வந்து அவிச்சை வழி நிலை வீசி பணி கொண்ட நெறி. அவிச்சைன்னா என்ன தெரியுங்களா? ஆணவம்னு அர்த்தம். அவிச்சைனா ஆணவம்னு அர்த்தம். யாருக்கு ஆணவம் இருக்குன்றாரு? மணிவாசக பெருமானுக்கு சொல்றார். அதாவது இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, ஆணவ மல வாசனை என்று எடுத்துக்கொள்ளணும். மணிவாசக பெருமான் பின்னாடி நான் விளக்கம் சொல்ல உங்களுக்கு புரியும். ஆனால் முன்னுரை ஒரு செய்தி சொல்லிடுறேன். நம்முடைய சைவத்தினுடைய 4 நெறிகள், சரியை, கிரியை, யோகம், ஞானம், இது உண்மை உபாயம் என்று 2ஆக பிரியும். இது 2ஆக பிரியும் பொழுது உண்மையில ஒரு 16, உபாயத்தில் ஒரு 16. மணிவாசக பெருமான் எங்க நிற்கிறார் அப்படின்னா மொத்தம் 32 படிநிலை. இந்த 32 படிநிலையில மணிவாசக பெருமான் நிற்கின்ற நிலை 32வது படிநிலை. மறந்துடாதீங்க. இப்ப நாமெல்லாம் எங்க நிக்கிறோம் அப்படின்னா நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கணும், அவங்கவுங்களே ஆன்மாவை பரிசோதிக்கணும். சரியையில் சரியையா, சரியையில் கிரியையா? 1வது படிநிலையில் நிற்கிறோமா, 2வது படிநிலையில் நிற்கிறோமா? நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனா மணிவாசகர் நிற்பது 32வது படிநிலை. அங்க நிக்கிற மணிவாசகரை பார்த்து சொல்றார், அவிச்சை வழி நிலை வீசி பணி கொண்ட நெறி. மணிவாசகருக்கு இருந்த அந்த ஆணவ மலச்சார்பினை நீக்கி
அவருக்கு முத்தி கொடுப்பதற்காக இறைவன் செய்த அற்புதத்தை சொல்ல புகுகிறேன் என்று சொல்லி ஒரு முன்னுரை கொடுத்து ஆரம்பித்துக் கொள்கின்றார். திருவாத ஊர் மணிவாசக பெருமான் அவதரித்த தலம். முதல்ல அதை நமக்கு குறிப்பிடுகின்றார். தொடுத்த வறுமையும் பயனும் தூக்கி வழங்குனர் போல அடுத்த வயல் குளம் நிரப்பி அறம் பெருக்கி அவனியெல்லாம் உடுத்த கடல் ஒருவருக்கும் உதவாத உவரியென மடுத்து அரியா புனல் வையை கரை உளது வாத ஊர். திருவாத ஊர் எங்க இருக்கு? திரு வைகை இல்லையா? அந்த வைகை நதிக்கரையில இந்த திருவாத ஊர் என்ற ஊர் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும் போது வைகையினுடைய பெருமை ஒன்ன சொல்றார். வைகை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எந்த ஒரு நதியாக இருந்தாலும் நிறைவாக கடலிலே சென்று கலக்க வேண்டும் என்பது விதி, இயற்கை. எந்த நதியும் கடல்ல போய் கலக்கும். ஆனா இன்னைக்கு கலக்குது. இன்னைக்கு நம்முடைய வைகை நதி பார்த்தீங்கன்னா வருஷ நாட்டில் மேகமலையில உற்பத்தியாகி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் போய் இந்த வைகை நதி கலக்குது. ஆனா ஆரம்ப காலத்துல வைகை நதி கடலில் கலக்கவில்லை என்பது இயற்கை. சயின்டிபிக்கலான செய்திகளும் உண்டு. ஏன் கலக்கல? நதினா கடல்ல கலக்கணும், ஏன் வாத ஊர்ல மட்டும் அந்த வைகை நதி ஏன் போய் கடல்ல கலக்கல அப்படின்னா பதில் சொல்லுகின்றார். தொடுத்த வறுமையும் பயனும் தூக்கி வழங்குனர் போல. ஒருத்தருக்கு உதவுறதுக்கு முன்னாடி அவருடைய நன்மை தீமையை ஆராய்ந்து உதவ வேண்டும். இது ஒரு இலக்கணம். இதெல்லாம் ரொம்ப தெரிந்து கொள்ளணுங்க. பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு ஒரு பழமொழி வச்சாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? சின்ன பாத்திரமாக கொண்டாந்தா ஒரு கை சோறு போடணும் போல, பெரிய பாத்திரமாக கொண்டாந்தா கொஞ்சம் நிறைய போட்டுடணும் போல நினச்சி. அப்படி இல்லை. பாத்திரம் அப்படின்னா தகுதின்னு அர்த்தம். ஆன்மாவினுடைய தகுதி அறிந்து பிச்சை இடுதல். பிச்சைக்கு பல அர்த்தம் உண்டு. இங்கே நம்ம ஞானம்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த பிச்சை இடுதல் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைகை என்ன பண்ணுது? கடலினுடைய தராத்தரத்தை யோசிச்சு பார்க்குதாமா. இங்கே வைகை நதி கடலை பற்றி யோசிக்குது. கடல் எப்படிப்பட்டது? உப்பு தண்ணி. யாருக்காவது பயன்படுமா? பயன்படாது. எனவே யாருக்கும் பயன்படாத கடல்ல போய் நாம ஏன் கலக்கணும்? வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சாமா. அது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பெரிய புராணத்தில் சேக்கிலார் பெருமான் ரொம்ப அழகா பதிவு பண்ணுவாருங்க. ஏன் காவேரி காவேரி ஏன் போய் கடல்ல கலக்கல அப்படின்னு கேட்டா, இந்த கடல் இருக்க அது எங்க சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த கடல். சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த கடல். அடல் விடையின் மேல் வருவார் அமுது செய்ய அஞ்சாதே விடமளித்தது எனக் கருதி மேதினிக்கு வளம் நிறைத்தே கடல் வயிறு நிரம்பாத காவிரியின் கரையணைந்தார். திருமூலநாயனார் சோழ நாட்டில் திருவாவடுதுறைக்கு பக்கத்தில் அந்த காவிரி கரைக்கு வரார். ஏன் அங்கே வந்தார் அதை சொல்லும்போது சொல்றார், அந்த காவிரி கடல்ல கலக்கல. ஏன் கலக்கல அப்படின்னா, இந்த கடல் இருக்க மோசமான கடல், எங்க பெருமானுக்கு நஞ்சு கொடுத்த கடல். இந்த கடல்ல போய் நான் நல்ல தண்ணி போய் கலக்கிறதா? அப்படிலாம் கலக்க முடியாது அப்படின்னு காவிரி முடிவு பண்ணிச்சாமா. அதனால என்ன பண்ணிச்சு, இன்னைக்கும் நீங்க பூம்புகார் போனீங்கன்னா காவிரி கடல்ல கலக்கிற இடம் அதுதான். போயிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பூம்புகார் போய் பாருங்க. காவிரி கடல்ல நீங்க அதை நேராக போய் அந்த கல்லெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம அங்கே கடலில் குளிச்சுட்டு வந்துடுவோம். அதுலேருந்து ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 1000 அடி 2000 அடி போனீங்கன்னா அங்கே தான் காவிரி வந்து இந்த கடலில் கலக்கும். அந்த காட்சியை பார்க்கலாம். எப்படி வந்து கலக்கும்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ஓடை, இங்கிலீஷ் டிச்சின்னு தான் சொல்லணும், அது மாதிரி அப்படி திக்லியூண்டு வந்து கலக்கும். ஆனால் எப்படி வர்ற வழியில் வேண்டிய எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருச்சாமா. மேதினியில் வளம் நிறைத்தேனர். மற்ற எல்லா சோழ நாடு சோறுடைத்து இல்லையா, அதுக்கு காரணம் காவிரி. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடல்ல கலக்கக்கூடாது, ஆனால் இயற்கை கலக்கணும், அதுக்காக போய் கலக்கிறேன். எப்படி கலக்கிறேன்? சும்மா பட்டும் படாமல் போய் கலந்துக்கிறேன்னு காவிரி கலக்கிறாளாமா. அதே மாதிரி தான் இங்கே நம்முடைய வைகை என்ன பண்ணுறா, அதை நம்முடைய புகழேந்தி புலவர் இருக்காரு பாருங்க, புகழேந்தின்னு ஒரு புலவர், அவர் பாடுறாருங்க, நாரி இடப்பாகருக்கு நஞ்சு அளித்த பாவி என்று வாரியிடம் புகுதா வைகையே மாறி இடத்தும் புறத்தும் இருகரையும் பாய்ந்து நடத்தும் தமிழ் பாண்டிய நாடு. இந்த வைகை பாண்டிய நாடு முழுக்க ஓடுறார். அங்கே பல இடத்துல வளம் பெருக்குகிறாள். ஆனா கடல்ல மட்டும் போய் கலக்கல. அன்றைய அவர் புகழேந்தி புலவர் பாடிய காலத்துல வைகை கடல்ல கலக்கல. ஏன் சார் கலக்கல? இவ
நாரி இடப்பாகருக்கு நஞ்சு அளித்த பாவி. நம்முடைய சிவபெருமானுக்கு அர்த்தநாரீஸ்வர பெருமானுக்கு நஞ்சு கொடுத்ததாச்சே அப்படின்னு கலக்கலியாமா. அந்த செய்தியை தான் இந்த 2வது பாட்டில் ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லுகின்றார். 3வது பாட்டு, விளவு அரா நகர் எங்கும் விருந்து அரா மனை எங்கும் மளவு அரா மகிழ்வு எங்கும் மறை அரா கிடை எங்கும் முளவு அரா அரங்கு எங்கும் முகிலரா பொழில் எங்கும் உளவு அரா வயல் எங்கும் உடம்பு அரா உயிர் என்ன. இந்த திருவாதவூரில் மதுரைக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாதவூரில் எப்போதும் சிவமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கும். வேத பாடசாலைகளில் எப்போதும் அந்த பாடம் நடந்து கொண்டே இருக்கும். தினம்தோறும் ஏதேனும் ஒரு விழா அங்கு நடைபெற்று கொண்டே இருக்கும். மழை மாதம் மும்மாறி பொழியும். இப்படியாக பல்வேறு சிறப்புகளை உடைய நகரம் திருவாதவூர் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் நிரம்ப செய்திகள் இருக்குங்க. நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் இன்றைய பாடத்திட்டத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிந்திக்கலாம். அதை சுருக்கி சொல்றேன். ஆய வளம்பதி அதனில் அமாத்தியரில் அருமறையின் தூய சிவாகம நெறியின் துறை விளங்க வஞ்சனையால் மாயன்கிடும் புத்த இருள் உடைந்து ஓட வந்து ஒருவர் சேய இளம் பரிதி என சிவனருளாலே அவதரித்தார். ஆய வளம்பதி அதனில் திருவாதவூர் தலவரலாறு எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். ஏராளமான சிறப்புகள் அந்த திருவாதவூருக்கு உண்டு. அதுதான் ஆய வளம்பதி அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட அந்த திருவாதவூரில் ஆமாத்தியர் அல்லது அமாத்தியர் அப்படின்னு ஒரு குலம், அது ஒரு வகையான அந்தணர் குலம், மறையவர் என்ற குலம் என்பது குறிப்புகள். ஆக அந்த அந்தணர் மரபுல நம்முடைய மணிவாசக பெருமான் வந்து அவதாரம் செய்கின்றார். அமாத்தியரில் அருமறையின் தூய சிவாகம நெறியின் துறை விளங்க. நம்முடைய சைவ நன்னெறி பலகாலமும் பலரால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அத்தகைய ஒரு இழிநிலை ஏற்படும் போதெல்லாம் எல்லாம் வல்ல சிவம் ஞானாசிரிய பெருமக்களை அனுப்பி வைத்து இந்த சைவ நன்னெறியை தலைத்தோங்க செய்திருக்கிறார் என்பது வரலாறு. சமணமும் பௌத்தமும் பெருகிய பொழுது ஞானசம்பந்த பிள்ளையாரையும் நாவரசரையும் அனுப்பி வைத்த பெருமகனார் மீண்டும் பௌத்தம் தலை தூக்கிய போது மணிவாசக பெருமானை அனுப்பி வைத்து சைவ நன்னெறியை உயர்த்தி அருளினார் என்ற அந்த குறிப்பை இங்க சொல்லுகின்றார். இது இப்பன்னு இல்லைங்க, காலம் காலமா இருக்குதுங்க. புராண காலத்திலிருந்தே இது போன்ற இடர்பாடுகள் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. நம்ம சைவம் யாரையும் அழிச்சதில்லை, எல்லாவற்றையும் தன்னகத்தே அரவணைத்து கொண்ட ஒரு பெரும் சமயம் என்று சொன்னா நம்முடைய சைவம். அதனாலதான் திருமூலநாயனார் சைவத்தை சமயம்னே சொல்ல மாட்டார், உய்ய வகுத்த குரு நெறின்னு சொல்லுவார். நம்ம சைவம் என்னங்க, ஒரு நெறி அப்படின்னு சொல்லுவார். எனவே அப்படிப்பட்ட அந்த சைவ நெறியில அழகா ஒரு விஷயம் சொல்றாருங்க. மாயன் இடும் புத்த இருள் உடைந்து ஓட வந்து ஒருவர் அவதரித்தார். இந்த திருமால் என்ன பண்ணாரு, அவர் தான் புத்த நெறியை உருவாக்குனாருங்கிறார். எதுக்குங்க அவர் புத்த நெறியை உருவாக்குனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முப்பராதிகள் வரலாறு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை, தங்க கோட்டைன்னு 3 கோட்டையை நம்ம படிச்சிருப்போம். அந்த 3 கோட்டைகளை எங்கெல்லாம் வந்து உட்காருதோ அங்கெல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப அவங்களை அழிக்கணும். ஆனா நல்லா பாருங்க, அவர்கள் சிவபூஜை செய்யக்கூடியவர்கள். சிவபூஜை செய்யக்கூடியவர்களை நேரடியாக அவ்வளவு எளிதில் தண்டிக்க முடியாது என்பதனால இறைவன் என்ன பண்றாராம், எல்லாரும் போய் நாரதன், நம்முடைய பிரம்மா, இந்திரன் முதலான எல்லோரும் போய் பெருமாள் கிட்ட முறையீடு செய்யறாங்க. பெருமாளே, இவங்க முப்புராதிகளுடைய தொந்தரவு தாங்க முடியல, அவங்கள சிவத்தால மட்டும்தான் அழிக்க முடியும். ஆனா சிவம் சிவனடியார்களை தண்டிக்காதே. இது மேலோட்டமா புரிஞ்சிங்க. ஆனா உண்மை என்னன்னு மீண்டும் மீண்டும் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். சிவம் சிவனடியார்களை அவ்வளவு சீக்கிரத்தில் தண்டிக்காதே, என்ன பண்ணலான்னு கேட்டபோது, அப்படியா, சிவபூஜை பண்றாங்கல்ல, அந்த சிவபூஜையை ஒருத்தரை செய்ய விடாம நாம பண்ணிட்டோம்னா சிவம் தண்டிக்கும். சிவபூஜை பண்ற எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு எப்பவாவது சிவபூஜை பண்றதுல இடையூறு வருதுன்னு வச்சுங்க, நமக்கு சாமி ஸ்பாட் வைக்க போறாருன்னு அர்த்தம். அதனால அப்படி ஏதாவது ஒரு இக்கட்டு, என்னமோ தெரியலையே, ஒரு 2 நாளா சிவபூஜையை பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சிங்கன்னா உஷாராயிடுங்க, சாமி நமக்கு அடி போட போறாரு அப்படின்னு. அதனால என்ன பண்ணிடணும், அந்த அன்னைக்கு 2 தடவை சிவபூஜை பண்ணிடணும்.
2 தடவை பண்ணிட்டோம்னா பரவாயில்ல, சரி பையன் பூஜை பண்ணிட்டு இருக்கிறான், கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுவார். அதனால் இப்போ பாருங்க, இது நமக்கு புராணம் சொல்லி தருது. பெருமாள் பார்த்தாராமா, எப்போ அவங்கெல்லாம் பயங்கரமாக சிவபூஜை பண்ணுறாங்க, அதனால தான் ஒன்றும் பண்ண முடியல, அவங்கள சிவபூஜை பண்ண விடாமல் பண்ணணும்னு ஐடியா பண்ணி நேராக பெருமாளே அங்கே போனாராமா. அவர் போய் ஒரு வேஷம் போட்டுட்டு போய், இப்போ சிவபூஜையெல்லாம் பண்ணி என்னப்பா பண்ண போகிறீங்க, அதெல்லாம் ஒரு வேஸ்ட்டு, உலகத்தில் பாரு எவரான் பண்ணுறானா, அதில் ஜாலியாக போய் ஊர் சுற்றிக்கிட்டு எவ்வளோ ஜம்முன்னு இருக்கிறான், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட சிவபூஜை பண்ணுறீங்கடாப்பா, அது இந்த திருப்பத்தூரில் சிவமடம் ஒன்று இருக்குது பாரு, 5 நாள் வகுப்பு வைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மனசை மாத்துறாராமா. அவங்க பார்க்குறாங்க, அப்படியா சிவபூஜைலாம் பண்ண தேவையில்லையா, நான் சொல்கிறேன் கேளு, உலக மக்கள் தொகை 800 கோடி, 800 கோடியில் எத்தனை பேர் சிவபூஜை பண்ணுவான்னு நினைக்கிறேன்? ஒரு 1 லட்சம் பேர் பண்ணுவாங்களா சாமி? மேபி இருக்கலாம், இல்லை அதோட கம்மியாக தான் இருக்கும். அப்போ மிச்சவன் நல்லா தானே இருக்கிறான், ஏதோ உனக்கு தான் கஷ்டம் வருது, சிவபூஜை பண்ண நமக்கு வரலையா? சிவபூஜை பண்ணுற சிவனடியார்களுக்கு நோய் நொட்டு எல்லாம் தானே வருது. அவன் சொல்கிறாரு, திருமால் சொல்கிறார், அவனுக்கு தானே வருது, உனக்கு தானே வருது, அது கம்முன்னு பண்ணாமல் இருந்துட்டு போ, டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி சிவபூஜை பண்ணி, அதுக்கு கோடை காலத்தில் பூ விற்கிற விலையில வாங்கி பூவை வாங்கி ஐயோ வேணாண்டா அப்படின்ட்டார், பூஜை பண்ணாத. இவனுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அப்படியா, காலையில் எழுந்து பூஜை பண்ணிட்டு தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதனால ஈஸியாக போச்சு, நான் விட்ட உடனே அடிச்சாருங்க சிவபெருமான். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு எது ரூட் அப்படின்னா, இப்போ அந்த பௌத்தர்களை வெற்றி கொள்வதற்கு ஒரு அருளாளரை இந்த உலகத்துக்கு வருவிக்கணும். அப்போ திருமால் போய் அப்படி ஒரு டிராமா ஆடினாராமா, அந்த டிராமாவின் மூலமாக முப்புராதிகள் அழிந்து போனார்கள். அதுபோல இந்த பௌத்த நெறியை நீக்கி சைவ நன்னெறியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல மணிவாசக பெருமான் சேய இளம் பரிதி என சிவனருளாலே அவதரித்தார். இப்போ வாதவூர் பெருமான் மணிவாசகருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் திருவாதவூரன் என்பதாகும். அவருடைய தந்தையார் பெயர் சம்புபாத சிறிதர் என்றும் தாயார் பெயர் சிவஞானவதி என்றும் சில நூல்களிலே குறிப்பு இருக்குது. திருவிளையாடல் புராணத்தில் கிடையாது. ஆனால் அப்பா பேர் சம்புபாத சிறிதர், அம்மா பேர் சிவஞானவதி. குறிப்பில் வச்சுங்க, பேரே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. ஞானசம்பந்தரோட அப்பா பேர் என்னங்க? சிவபாத இருதயர். இதுவும் அதே தான். சம்புனா சிவன், பாதம், சிறிதர் அப்படின்னா விருப்பமுடையவர், சிவபெருமானுடைய திருவடியில் விருப்பமுடையவர். அம்மா பகவதி அம்மையார் இல்லையா? அதே மாதிரி இங்க சிவஞானவதி, எல்லாம் ஒன்று தான். அப்போ மணிவாசகருடைய பெயர் திருவாதவூரர், அப்பா அம்மா பேரு சம்புபாத சிறிதர், சிவஞானவதி. அடுத்த பாட்டில் சொல்றார், பேர் வாதவூரர் என பெற்று தம் பிறங்கு மறைச்சார்வாய நூல்வழியால் சடங்கு எல்லாம் நிறைவெய்தி நீர்வாய இளமதி போல் நிரம்புவார். வேத முதல் பார்வாய் எண்ணென் கலையும் 16 ஆண்டினில் பயின்றார். பாருங்க எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. மணிவாசகருக்கு பெற்றோர் வாதவூரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. 16 வயசுக்குள்ள ஆயகலைகள் 64 கற்றுத் தேறுகிறார். எவ்வளோ ஞானம் இருக்கணும் 16 வயசுக்குள்ள. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு பிறப்பிலே இத்தகைய ஞானத்தை நாம பெற முடியாதுங்க. பல்லூலி காலம் அரணை அர்ச்சிக்கில் நல்லறிவு சற்றே நகுங்கிறார். பல ஊழிக்காலங்க, பல பிறவி இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பிறவிங்கிறது நமக்கு 60லேருந்து 70 வயசு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த பிறவி தயாரா இருக்குது. அவர் பல பிறவியை சொல்லல, பல ஊழிக்காலத்தை சொல்றார். இப்ப நம்ம கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் 4 யுகத்தை பார்த்துட்டோம், இன்னும் ஊழி முடியல. அப்போ எப்போ நல்லறிவு எப்போ வரும்னு யோசிங்களேன். அப்போ மணிவாசகர் 16 வயசுலேயே இது எல்லாம் கைவரப்பெற்று விட்டார்னா அவர் எத்தனை பிறவியில பாடுபட்டிருக்கணும். நீங்க சிவபுராணத்தை கெட்டியா பிடிங்க, அதுல மணிவாசர் பதிவு பண்ணிடுறாரு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் நமக்கு சொல்றதுக்கே சலுப்பா இருக்குது. அவர் பாவம் கஷ்டப்படுறாரு. எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இன்றுனா இந்த பிறவில அர்த்தம். இந்த பிறவில வாய்ப்பு கிடைச்சது, நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது, விட்டுறக்கூடாதுங்க. இந்த பிறவி எப்படியாவது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பிறவியை அருளார்ந்த நிலையிலே மாற்றிக்கொள்ள முடியுமோ மாத்திக்கணும். இப்பிறவி தப்பினால்
எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது. எனவே 16 வயசுல ரெடி ஆயிட்டாருங்க நம்முடைய மணிவாசக பெருமான். இந்த விஷயம் நாடு முழுக்க பரவுது. இந்த சின்ன வயசுல முழுமதி போல விளங்குகின்ற மணிவாசக பெருமான் மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறார் என்ற செய்தி நாடு முழுக்க பரவுது. இத்தகையோர் நிகழ் செய்தி அறிந்தவர் சென்று இயம்ப அரிமர்த்தன பாண்டியன் கேட்டு வரவழைத்து மற்று அவரை சித்தம் மகிழ் வரிசையினால் சிறப்பளித்து தன் கோயில் வித்தக நன்மதி அமைச்சின் தொழில் பூட்டி மேம்படுத்தான். மணிவாசகருடைய பெருமை உலகம் முழுக்க பரவுது. இந்த செய்தி அன்றைக்கு பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கும் அந்த செய்தி வருது. உடனே அவர் என்ன பண்றார், பல அறிஞர்களை அனுப்பி அவரை நம்ம அரண்மனைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய அரசர்கள் ஞானியரை தேடித்தான் போயிருக்கிறாங்க. ஞானியரை நம்ம இடத்துக்கு அவங்க வரவழைச்சது இல்லை. ஆனா இங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஞானியாக நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. மணிவாசகரை ஒரு வாத ஊரன் என்ற அளவுல தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு அறிஞர் என்பது தெரியும். அதனால ராஜா என்ன பண்றாரு, அரண்மனைக்கு வர சொல்லுங்கன்னார். ஒரு காரணம். இன்னொன்னு, அவரை மதுரையில் அமைச்சராக்கணும், முதலமைச்சராக்கணும் என்பதற்காக அவரை வரவழைத்தார். வாத ஊரர் வந்தார். உடனே நம்முடைய அரிமர்த்தன பாண்டி என்ன பண்றாரு பாருங்க, வரவழைத்து மற்றவரை சித்தம் மகிழ் வரிசையினால் சிறப்பளித்து. சிறப்பளித்துன்னா அவருக்கு ஒரு பட்டப்பெயர் கொடுத்து அவரை முதலமைச்சராக மாற்றுவார்கள். பெரிய புராணத்தை கவனிச்சிங்கன்னா, நம்முடைய அனபாய சோழர் தெய்வ சேக்கிழார் பெருமானை இதே போல வரவழைத்து அவருக்கு முதலமைச்சர் பட்டம் கொடுக்கும் பொழுது உத்தம சோழ பல்லவன் ஒரு பட்டம் கொடுத்தார். சேக்கிழார் பெருமானுக்கு என்ன பட்டங்க, உத்தம சோழ பல்லவன் ஒரு பட்டம் கொடுத்து நம்முடைய அனபாய சோழர் அரண்மனையில முதலமைச்சராக்கி கொண்டார். அதே மாதிரி அரிமர்த்தன பாண்டியன் வாத ஊரரை வரவழைத்து அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற ஒரு பட்டப்பெயரை கொடுக்கிறார். நோட் பண்ணிக்கங்க, தென்னவன் பிரம்மராயன் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து நீங்க இனிமே அரண்மனையில இருக்கணும் அப்படின்னு அவரை வச்சிடுறார். அவர் இப்போ அரண்மனையில முதலமைச்சராக இருக்கிறார். இது மேலோட்டமான செய்தி. இனிமேதான் மணிவாசகரை பற்றி எல்லாம் பேச போறார் நம்முடைய பரஞ்சோதியார். செற்றம் மிகும் கருவிகளின் திறநூலும் மனுவேந்தன் சொற்ற பெரும் தொல்நூலும் துளக்கமர விளக்கமுற கற்றறிந்தோர் ஆதலினால் காவலர்க்கு கண் போன்ற முற்றும் உணர்ந்த அமைச்சரினும் முதலமைச்சராய் நிகழ்வார். செற்றம் மிகு கருவிகளின் திறநூல், அதாவதுங்க நாம உலகியல்ல படிக்கின்ற அபரஞானம் எனப்படுகின்ற பல்வேறு கல்வி, அந்த கல்வியிலெல்லாம் சிறந்தவராக மணிவாசக பெருமான் விளங்குகின்றார். உலகியல் பாடம் அப்படின்னு வச்சுக்கங்க. அதே சமயம் தர்மசாஸ்திரங்களையும் பயின்றவராக விளங்குகின்றார். அதான் ஆயகலைகள் 64ன்னு சொல்லிட்டார்ல, அதுல இதெல்லாம் வந்து அடங்கும். அத்தகைய மனுவேந்தன் சொற்ற பெரும் தொல்நூலும், ஸ்மிருதின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் 18 வகையான தர்மசாஸ்திரங்கள் இருந்திருக்கின்றன. இன்னைக்கும் இருக்கு, கேட்கறதுக்கும் கடைபிடிக்கவும் தான் யாரும் தயாராக இல்லை. அதுல ஒரு நூல் எல்லாருக்கும் தெரியும், மனு என்று ஒரு நூல் இருக்கு. நம்முடைய திருவாரூர்ல மனுநீதி சோழன் ஒருத்தர் ஆட்சி பண்ணார். ஏன் அவருக்கு மனுநீதி சோழன் பேருன்னு கேட்டீங்கன்னா, மனு என்ற அந்த தர்மத்தை அவர் கடைபிடித்ததனால் அவருக்கு மனுநீதி சோழன் அப்படின்னு பேரு. அந்த மனுநீதி முதலான முக்கியமான தர்மசாஸ்திரங்களை நம்முடைய மணிவாசக பெருமான் கற்றறிந்திருந்தார் என்பது விடை. நீங்க சித்தியாரெல்லாம் படிச்சிருப்பீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுல சொல்லுவாருங்க, ஒரு சமயத்துக்கு சைவ நெறிக்கு வரணும்னு சொன்னா அகச்சமய நூலும் புறச்சமய நூலும் படிச்சுக்கிட்டு வரணும்னு ஒரு பாடல்ல சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது தர்மசாஸ்திரம் 18 படிக்கணும், படிச்சாதான் ஒரு ஆன்மா சைவத்துக்கு வர முடியும்னு சொல்லுவார். சிவஞான சித்தியார்ல சொல்றார். இப்ப நாமெல்லாம் இங்க வந்துட்டோம்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே ஏதோ பட்டும் படாமலும் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். முழுமையா தெரிஞ்சோமோ இல்லையோ, ஏதோ அறகுறையாவது படிச்சிருக்கிறோம். படிச்சதுனாலதான் இங்க கொண்டாந்து நம்மளை சாமி உட்கார வச்சிருக்கிறார். அப்போ மணிவாசகர் அந்த மனுநீதி முதலான ஞான நூல்களை கற்றறிந்தார். எப்படி கற்றார், இதெல்லாம் தான் முக்கியம். அந்த இன்னைக்கு பாடத்திட்டத்துக்கு சொற்ற பெரும் தொல்நூலும் துளக்கமர விளக்கமுற கற்று அறிந்தோர் ஆதலினால். அது என்ன துளக்கமர விளக்கமர அப்படின்னா,
ஒரு நல்ல ஞானாசிரியனிடத்திலே பாடம் கேட்டார் என்பது பொருள். ஒருவர் நம்முடைய அறிவின் துணை கொண்டு நாம் நூல்களை படிக்கலாம். அது பொது நூலாகவும் இருக்கலாம், உலகியல் நூலாகவும் இருக்கலாம். உலகியல் நூலை படிக்கிறதுக்கே நமக்கு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் தேவை. அருள் நூலை படிக்கிற போது கண்டிப்பாக குருமுகமாகத்தான் படிக்கணும். இன்னைக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் குருமுகம் கிடையாதுங்க. நீங்க குருவை நேருக்கு நேர் பார்த்து படிக்கணும். அதுதான் குருமுகமான வகுப்பு பாடம் என்று சொல்லப்படும். உபதேசம்னா அதுதான். நல்லா புரிஞ்சுங்க. உபதேசம்னா என்ன? மாணவரும் ஆசிரியரும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டு நிகழ்த்தப்படுவது எதுவோ அது உபதேசம். அதுதான் இப்ப மணிவாசகர் பண்ண போறார். அப்போ நல்ல ஆசிரியரிடத்துல ஒரு பாடம் கேட்டாராமா, துளக்கமர விளக்கமுறை. நம்ம ஒரு ஆசிரியர் துணையின்றி ஒரு நூலை படித்தோம்னா அங்கே 3 குற்றம் நிகழும். இதெல்லாம் முக்கியம். இந்த படலத்துக்கு முக்கியம் தான் நான் சொல்றேன். ஐயம், திரிபு, மயக்கம் என்ற 3 குற்றம் நிகழும். இந்த புத்தகத்தை, உங்க கையில கொடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தை ஒரு ஆசிரியனின்றி நாமளே படித்து விடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு என்ன நிகழுமாமா? ஐயம், திரிபு, மயக்கம் என்ற 3 குற்றம் நிகழும் அப்படின்னு சொல்றார். ஐயம்னா என்ன? அதுவா இதுவா? ஆமா, அதை படிச்சோன்னே அதோட அர்த்தம் அதுவா இதுவா அப்படின்றது ஒரு ஐயம் நமக்கு ஏற்படும். அல்லது திரிபு, தப்பா புரிஞ்சுக்குவோம். அந்த சொல்லாட்சிய தப்பா புரிஞ்சுக்குவோம். மயக்கம் என்னன்னு கேட்டா அர்த்தமே புரியாம குழம்பி போறது. அப்ப இந்த 3 குற்றம் நிகழக்கூடாது என்றால் ஒரு நல்ல ஆசிரியனிடத்திலே பயில வேண்டும். மணிவாசக பெருமான் அப்படி படித்தவர் என்பதால் அவர் அறிவு விளக்கம் பெற்றவர்னு சொல்றார். எப்படி காட்டுறாரு பாருங்க. அவர் அப்படி ஆசிரியனிடத்திலே படிச்சதனால அவர் தெளிவா இருக்கிறாருப்பா அப்படின்னு பாடத்தை காட்டுறார். அப்படி வந்தவர் அரிமர்த்தன பாண்டியனுடைய அரச சபையில மற்ற அமைச்சர்களை காட்டிலும் சிறந்து விளங்கியமையினாலே அவர் முதலமைச்சராக நிகழ்ந்தார். அவருடைய ஆட்சி காலத்துல பாண்டியனுக்கு எப்படி அந்த அரச சபை சிறப்பாக விளங்கியதுன்னு அடுத்த பாட்டுல சொல்றாருங்க. புல்லாதார் முரணடக்கி பொருள் கவர்வார் என்பது எவன், சொல்லாத பல்வேறு தீபத்து செங்கோன்மை வல்லாரும் தத்தம தேத்து அரிய பொருள் வரவிடுத்து நல்லாராய் ஒப்புரவு நட்பு அடைய நடக்கின்றார். இந்த பாடல்ல தேத்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? தேத்துனா தேசத்துன்னு வருவிச்சுக்குங்க, சா போட்டுக்குங்க. ஆனா பாட்டுல கிடையாது, நாம போட்டுக்கலாம் தேசத்து. அதாவது பொதுவாக சில அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் நாட்டை வளர்த்து கொள்வதற்காக பிற நாடுகள் மேல போர் தொடுப்பாங்க. ஆனா அரிமர்த்தன பாண்டியனுக்கு அத்தகைய ஒரு தேவையே இல்லை. மணிவாசகரனுடைய வழிகாட்டுதல்ல அவர் நீதியோடு நேர்மையோடு ஆட்சி புரிந்தமையினாலே அரிமர்த்தனுடைய ஆட்சியை பார்த்து எல்லா நாட்டு அரசர்களும் அவங்களாவே வந்து நட்பு பாராட்டினாங்களாமா அரிமர்த்தன பாண்டியனிடத்துல. அரிமர்த்தன பாண்டியனை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இப்ப நமக்கு ஹீரோ மணிவாசகர்னால நம்ம அவர் அப்படி பட்டும்படாம பாக்குறோம். அரிமர்த்தன பாண்டியன் கதையை தனியா படிச்சோம்னா அவர் எவ்வளோ பெரிய அருளாளர்ங்கிறது தெரியும். சிவபெருமானே வரப்போறார், சிவபெருமானே இவர் அடிக்க போறாரு. யாரு? அரிமர்த்தன பாண்டியன் சிவபெருமானே அடிக்க போறாருன்னா அப்ப அவர் எவ்வளவு புண்ணியவானா இருக்கணும். அடிக்கிறது புண்ணியமா சார்னா புண்ணியம் அது பின்னாடி தெரியும். அப்போ அப்பேற்பட்ட பெரியவர் அவர் அரிமர்த்தன பாண்டியன். அவருக்கு இவர் முதலமைச்சராக இருந்து வழிகாட்டுறதுனால எல்லாரும் என்ன பண்ணாங்களாமா, பகை நாட்டு அரசர்கள், பகை நாட்டு அரசர்னே கிடையாதுங்கிறார், எல்லா அரசர்களும் நட்பு பாராட்டி அரிமர்த்தன பாண்டியனுக்கு வேண்டிய பரிசு பொருளை கொடுத்து சிறப்பாக நாடு நடைபெற்றது அப்படின்னு சொல்றார். அண்ணல் அரிமர்த்தனுக்கு அடல் வாதவூர் அமைச்சர் கண்ணும் மிகு கவசமும் போல் காரியம் செய்து ஒழுகுவார். தன்னழி செய்து அவனியெல்லாம் தன் கிளை போல் குளிர் தூங்க வண்ணமதி குடை நிலற்றி முறை செய்து வாழும் நாள். அதாவதுங்க, எதுக்கு இதெல்லாம் இப்போ முன்னுரையெல்லாம் கொடுத்துட்டு வரார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ மணிவாசகருடைய வரலாறு, அரிமர்த்தனம் கதை, சிவபெருமான் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணாருங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு சிவபெருமான் வந்து உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன தகுதியுடையவராக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும், நாம் எந்த துறையில் இருந்தாலும் எந்த தொழில் இருந்தாலும் நம்முடைய சைவ நெறி பயணம் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற செய்திகள் தான் அதில் இருக்குது. இதை சொல்றத போறோம். இப்போ நீங்களாம் என்ன பண்ணணும்னா, மணிவாசன் சொல்ற இடத்துல போறா அவங்கவுங்கள நினைச்சிக்கங்க.
மணிவாசகன் சொல்கிற இடத்துல அவங்களும் நினச்சிக்க, ஆனால் நினச்சிக்கணும், மணிவாசகராக மாற முடியாது. அவருக்கு எப்படி அந்த தகுதி வந்ததோ அது போன்ற தகுதி எங்களுக்கு வர வேண்டும் இறைவான்னு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதான் நோக்கம். இங்க இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார். மணிவாசக பெருமான் அரிமர்த்தன பாண்டியனுக்கு எத்தகைய முக்கியஸ்தராக இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணும் மிகு கவசமும் போல் காரியம் செய்து ஒழுகுவார். கண்ணு போல் இருந்தார். அரசனுக்கு கண் போல இருந்தார் ஒன்று, அரசனுக்கு கவசம் போல இருந்தார். 2 பாயிண்ட் சொல்றார். மேலோட்டமா பார்த்தா சாதாரணமா தெரியும், நாமளே சொல்லுவோம் இல்லையா, அவர் என் கண்ணு மாதிரிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான அர்த்தம். ஆனா இங்க என்ன அப்படின்னு கேட்டா, அரிமர்த்தன பாண்டியனை நன்னெறியிலே செலுத்துவதாலே மணிவாசக பெருமான் அவருக்கு கண் போன்றவர். நல்லா பாருங்க, நம்ம 5 புலன்களும் பெரும்பாலும் கெடுதல் தான் பண்ணுது. புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடை தமுதே. மணிவாசரை கேட்டுட்டார். அவரே கேட்கிறாரு, 5 புலனை அடக்குறான்னு. அப்ப நாமெல்லாம் யோசிங்க. அப்போ இந்த 5 புலன்ல 5 பேருமே கெட்டவன் தான். ரொம்ப கெட்டவன் யார் சார்ன்னு கேட்டீங்கன்னா கண்ணு தான். எப்படி கெட்டவன்ல கெட்டவன் யாரு சார் அப்படின்னா, வில்லன். நம்ம சினிமாலாம் பார்ப்போம், சின்ன வில்லனை ஃபர்ஸ்ட் காட்டுவார், அவர் சொல்லுவார் எனக்கு மேல ஒரு வில்லன் இருக்கார் சார் அப்படிம்பார். அது மாதிரி நம்மள முக்கியமான வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணு தான். இப்போ நமக்கு சுகருங்க, மைசூர் பாக்கு சாப்பிடக்கூடாது தான். என்ன மைசூர் பாக்குன்னு நினைச்சா ஒன்றும் பெருசா தெரியல. இப்போ எங்க முன்னாடியே கொண்டாந்து மைசூர் பாக்கு வச்சுட்டாங்க, அதுவும் கிருஷ்ணா ஸ்வீட் வேற, பார்த்தாலே எச்சில் ஊறுது, சும்மா இருக்குமா? இப்போ நாக்கில் எச்சில், நாக்குங்கிறது ஒரு புலன், மனசு ஆசைப்படுது சாப்பிடணும்னு, அது ஒரு புலன். ஆனால் இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? கண்ணால கெட்டேன். எப்படிங்க? அப்போ ரொம்ப முக்கியம் எது? கண்ணு தான். அதனால சொல்றாரு, அரிமர்த்தன பாண்டியனுக்கு மணிவாசக பெருமான் கண் போல் இருந்தார். எப்படி இருக்கணும்? அப்புறம் சாமி சொல்லி வச்சிருக்கிறாருங்க, கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால், வேற எதையும் பார்க்காதீங்கன்னு அர்த்தம். அப்படி அரிமர்த்தன பாண்டியனை அவனுடைய கண்ணை வேறு நெறிக்கு செலுத்தாமல் நன்னெறிக்கு செலுத்திய பெருமைக்குரியவர் மணிவாசகர். 1 கண்ணுனா 5 புலனுன்னு அர்த்தம் ஒரு வகையில. அடுத்து 2வது கவசம். கவசம்னா பாதுகாப்பாக இருக்கிறார் என்பது பொருளுங்க. இங்க அதான் சொன்னேன், மணிவாசகர் அல்ல நாம உயிர், அரிமர்த்தன பாண்டியன் அல்ல நாம உயிர். உயிராகிய நமக்கு துன்பங்கள் 3 வகையில வந்து சேரும். உயிராகிய நமக்கு துன்பம் 3 வகையில வரும். அது செய்யறது மனம் மொழி மெய்யால நம்ம குற்றம் செய்யறோம். அது எப்படி நம்ம கிட்ட வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம்னு 3 ரூட் இருக்குது. எல்லாம் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே, சித்தாந்த வகுப்புல நம்ம படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் படிச்சது தான். இடம் நோக்கும் போது கொஞ்சம் அது வித்தியாசமா தெரியும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப 3 வகையில நமக்கு இந்த குற்றம் நம்மை வந்து சேருதுங்க. ஆதி ஆன்மீகம் அப்படின்னா, ஒருவர் இன்னொருவருக்கு, ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு துன்பம் செய்யுமேயானால் அது ஆதி ஆன்மீகம். இயற்கை மூலமாக பஞ்சபூதங்களாலே நமக்கு ஒரு துன்பம் நேருமேயானால் அதற்கு ஆதி பௌதீகம்னு பேரு. அதிதெய்வங்கள்னு சொல்றோம் இல்லையா, சிறு தெய்வங்கள், அதிதெய்வங்கள். ஏன் திருமால் பிரம்மா உள்ளிட்ட தெய்வங்களாலே நமக்கு ஒரு நன்மையோ தீமையோ நம் வாழ்வில் நிகழுமேயானால் அது ஆதி தெய்வீகம்னு பேருங்க. இந்த 3ல தான் நமக்கு, இந்த 3 ரூட்ல தான் நமக்கு எந்த வினையா இருந்தாலும் வந்து சேரும். ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம். அப்ப மக்களால் ஒரு மக்களுக்கு, பஞ்சபூதங்களால், அது தெய்வங்களால். இந்த 3க்கும் மாற்று ஏற்பாடு, அதாவது ஒரு வகையில பரிகாரம்னு சொல்லணும். பரிகாரம் என்பதை விட இந்த 3இனால் நமக்கு துன்பம் நேராமல் இருக்க என்ன பண்ணிக்கிட்டா துன்பம் நேராமல் இருக்கும்? அழகா சொல்லுவாருங்க வள்ளுவ பெருமான் சொல்றார், அந்த குறள் ஞாபகத்துக்கு வரல. உங்களுக்கு துன்பம் வேண்டுமா பிறருக்கு துன்பம் செய்யுங்கள், உங்களுக்கு இன்பம் வேண்டுமா பிறருக்கு இன்பம் செய்யுங்கள்ங்கிறார். இங்க அதான் விஷயம். இந்த 3க்கும் நாம துன்பம் செய்யாத வரைக்கும், நான் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் செய்யலைன்னா அவன் எனக்கு செய்ய போறதில்லை, நான் பஞ்சபூதங்களுக்கு துன்பம் செய்யலைன்னா அது எனக்கு துன்பம் செய்ய போறதில்லை, எந்த கடவுளருக்கும் நான் துன்பம் செய்ய போவதில்லை என்றால் அது அவர்கள் எனக்கு செய்ய போவதில்லை.
இது இந்த ஒரு பிறவியில் இல்லைங்க, பிறவிதோறும். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி எல்லாம் மனசுல வச்சுங்க. இது ஒரு நாளைக்கான கணக்கு இல்லை. ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இந்த ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோளறு பதிகம் படிச்சு பாருங்க, தெரியும். எனவே அப்படிப்பட்ட இந்த மூன்றினாலும் ஏற்படக்கூடிய துன்பத்தை அரிமர்த்தன பாண்டியனுக்கு நேராமல் பாதுகாத்த பெருமைக்குரியவர் மணிவாசக பெருமான் என்பதனாலே அவரை கவசம் போல் காரியம் செய்து ஒழுகுவார் அப்படின்னு குறிப்பிடுகிறார். இப்போ அற்புதமா அரிமர்த்தன பாண்டியனுடைய அரசாட்சி நடைபெறுகிறது. அதில் நம்முடைய மணிவாசக பெருமான் முதலமைச்சராக இருந்து நாட்டை செம்மையாக செலுத்தி கொண்டிருக்கின்றார். இப்பதான் கதைக்கு வராருங்க. அருளார்ந்த நிலைக்கு இப்ப வராரு நம்முடைய பரஞ்சோதி முனிவர். மெய்மையாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மையாம் பொருள் விவேகமும் புந்தியுள் தோன்ற இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து செம்மையாகிய கருத்தராய் பரகதி தேர்வார். ஒரு ஆன்மா சிவத்தை பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்பட வேண்டிய முதல் தகுதி என்ன? இந்த பாட்டில் ஒரு இலக்கணம் கொடுக்கிறார். மெய்மையாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மையாம் பொருள் விவேகமும் புந்தியில் தோன்ற. எது உண்மை எது பொய் என்று முதல்ல நாம தெரிஞ்சுக்கணுங்க. அப்படி தெரிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த உலக இன்பத்தில் மட்டுமே நாம் உழன்று கொண்டிருப்போம். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றான், பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள நாம் மானாப்பிறப்பு அப்படின்ட்டான். இப்ப நாம் எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். கெட்டதையெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோம், நல்லதையெல்லாம் கெட்டது அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க 5 நாள் வகுப்பு வச்சுக்கன்னா நாங்கள் 5 நாள் வர முடியுமா அப்படிங்கிறோம். நம்ம ஆயுசு எத்தனை நாள்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு தனி கதை இருக்குது. அதை நான் வந்த வாய்ப்பு தான் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது இது எவ்வளவு உயிருக்கு உய்வு தரக்கூடிய உன்னதமான நிலை இது. இந்த வகுப்பு சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இதனுடைய பெருமை கொஞ்ச காலம் கழிச்சு தெரியும். அன்னைக்கு மட்டும் சிவமடத்தில் போய் இந்த பாடத்தை நாம கேட்டுலன்னா இன்னைக்கு இந்த நெறியில் நின்று இருக்க மாட்டோம்னு என்னைக்காவது மனசு சொல்லும். இங்க மட்டும் இல்லைங்க, எங்கெல்லாம் வகுப்புகள் ஞானம் சார்ந்த நூல்கள் வகுப்புகளாக நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் போங்க. அதுதான் உயிருக்கு உய்வு தரும், அதுதான் உயிருக்கு ஊதியமே. அதை மறந்துடக்கூடாது. அது ஏன் தெரியல அப்படின்னா நாம உலகியல்லையே மூழ்கி கிடக்கிறோம். உலகியல்லையே பார்க்கறது அதுதான் சிறந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதான் இங்க சொல்றாருங்க, மெய்மையாம் பொருள் விவேகம். விவேகம்னா அறிவு. எது மெய்ப்பொருள்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிற. எது மெய்ப்பொருள் சுருக்கமா சொல்லிடுறேன். சிவம் மட்டுமே மெய்ப்பொருள். எதுங்க? சிவபெருமான் மட்டுமே மெய்ப்பொருள், மற்ற எல்லாம் பொய்ப்பொருள். ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, சீரும் சதமல்ல, இந்த உலகத்திலே யாரும் சதமல்ல, நின் தாள் சதம் கட்சி ஏகம்பனே பட்டணத்தார். அதுதான் சதம், அதுதான் மெய்ப்பொருள். இத மணிவாசர் உணர்ந்தாராமா. மெய்ப்பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மையாம் பொருள் விவேகமும். இந்த உலகத்துல எது எது பொய்? 4க்குள்ள அடைக்கிடலாம் எல்லா பொய்யையும். எல்லா பொய்யையும் 4க்குள்ள அடைக்கிடலாம். அதே சித்தாந்தம் தான். என்ன? இல்லை, நான் சித்தாந்தத்தில் சொல்றேன். தனு கரண புவன போகம், இந்த 4மே பொய். இந்த 4மே நான் தான் சொல்லிட்டேன், பாடத்தை சுருக்கமாக தான் நடத்துறேன்ட்டேன். அதனால ஹைலைட் மட்டும் தான் சொல்ல முடியும். எது சார் பொய் அப்படின்ட்டா தனு கரண புவன போகம் 4ம் பொய் தான். அப்ப எது மெய்? சிவம் ஒன்று தான் மெய். இந்த வேறுபாடை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்மாவுக்கு உய்வு வந்துருங்கிறார். எங்க வரணும்? புந்தியில் தோன்ற. அந்த பாட்டை பாருங்களேன். இந்த புத்தியில இந்த தெளிவு நமக்கு வந்துருச்சுன்னா போதுங்க. அப்படி வந்தா என்ன பண்ணுவோம்? இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து செம்மையாகிய கருத்தராய் பரகதி தேர்வார். நல்லா கவனிங்க. யாருக்கு சிவபெருமானே குருவாக வருவார் என்று கேட்டால், யார் ஒருவர் இம்மையையும் விரும்பாமல் மறுமையையும் விரும்பாமல்
அம்மை எனப்படுகின்ற சிவத்தை மட்டுமே விரும்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் சிவபெருமானே குருவாக வருவார். மணிவாசகரே பதிவு பண்றார். செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையன கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. நல்லா கவனிங்க. இப்ப இந்த பாட்டில் கடைசி 4 வரிய 2 வரிய கவனிங்க. இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து செம்மையாகிய கருத்தராய் பரகதி தேர்வார். இம்மைன்னு ஒண்ணு, மறுமைன்னு ஒண்ணு, செம்மைன்னு ஒண்ணு. இந்த செம்மைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மை. நீங்க மணிவாசகர் பாட்டில் சில பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, அம்மை எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவேனா அம்மானா சிவபெருமான், அம்மையாகி சிவபெருமான் நினைச்சிட்டு இருந்தா தப்பு. அந்த இடத்துல அம்மை எனக்கு அருளியவாறு யார் பெறுவார்னா அம்மைனா முத்தி பேருன்னு அர்த்தம். அம்மை எனக்கு அருளியவாறு யார் பெறுவார்? ஏன்னா நான் எப்படி இருந்தேன், செம்மை நலம் அறியாம இருந்தேன், மும்மை மலத்திலே மூழ்கி கிடந்தேன். என்ன போய் ஒரு ஆளாக ஆட்கொண்டு இறைவன் எனக்கு அம்மை கொடுத்தான். இந்த பாட்டு எங்கெங்க இருக்கு? அச்சோபதிகம். அச்சோபதிகம் எத்தனாவது பதிகங்க? 51வது பதிகம். இது எத்தனாவது பாட்டு தெரியுமா? வெரி குட். யோசிங்க. 51வது பதிகத்துல கடைசி பாட்டுல மணிவாசகர் சொல்றாருங்க, செம்மை நலம் அறியாத சிதடன்கிறார். நாமெல்லாம் எப்போ சமய தீட்சை வாங்கினீங்க? நேத்தான் வாங்கினேன். என்ன மாதிரி யார் இருக்கிறா, நான் தீட்சை வாங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு நாம முதல் நாள் தீட்சை வாங்கின அன்னைக்கே நம்மளை நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா மணிவாசக பெருமான் 32வது படிநிலையில் நிற்கிறார். இறைவனே வந்து கைப்பட எழுதிக்கிட்ட திருவாசகத்துல 51வது பதிகத்துல கடைசி பாட்டுல சொல்றாரு, மும்மை மலம் அருவித்து செம்மை நலம் அறியாத சிதறனாகிய என்னை அம்மை கொடுத்து ஆட்கொண்டான் இறைவன்கிறார். எவ்வளவு பணிவு! அப்ப இந்த டயலாக்ஸ் எல்லாம் மணிவாசகருக்கா பொருந்தோம்? யாருக்கு பொருந்தோம்? நமக்கு தான் பொருந்தும். அதைத்தான் இங்க சொல்றாருங்க. மணிவாசகருக்கு எதுவுமே இம்மையும் கிடையாதாமா, மறுமை ஆசையும் கிடையாதாமா. இந்த பிறவி வேண்டாம், அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் சார், வேற என்னதான் சார் வேணும் அப்படின்னா முத்தி வேணும். சிவபெருமானுடைய நல்ல கவனிக்க, செம்மையாகிய கருத்து திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையன் அப்படின்னா என்ன? செம்மைன்னு என்ன தெரியுங்களா? சிவத்தை மட்டுமே பற்றி நிற்பது செம்மை. வேற எதுவும் மேலும் பற்று இருக்க கூடாதுங்க. அதுக்கு பேர் தான் செம்மை. அப்படிப்பட்ட படிநிலையில மணிவாசகர் நிற்கிறார் அப்படின்னு இப்ப அவருடைய தகுதியை நமக்கு முதல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சரி, புத்தராதியோர் புறவுரை நெறிகளும் பொய்யா நித்த வேத நூல் தழுவிய அகவுரை நெறியும் சித்த மாசு அறுத்து அரணருள் தெளிவியா அதனால் மித்தை ஆணவத் தொடக்கராது இல்லையாம் வீடும். அற்புதமா சொல்றாருங்க. நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் மட்டும் இல்லைன்னா இது போன்ற ஞானம் எல்லாம் நமக்கு கிடைச்சே இருக்காதுங்க. எது நல்ல நூல் எது கெட்ட நூல் என்ற தெளிவு கூட நமக்கு பிறந்திருக்காது. சித்தியார்ல சுபக்கம் பரபக்கம்னு 2 நூல் நமக்கு அருளந்தி சிவாச்சாரியார் கொடுத்தார். அவர் கொடுத்தாருன்னு யாருக்கு தெரியும்? ஆதீனத்துக்கு தெரிஞ்சு அவங்க நமக்கு கொடுக்க காட்டி தானே நமக்கு தெரிஞ்சது, இல்லையா நமக்கு தெரியாம போயிருக்கோம். அதனால அழகா அதை பதிவு பண்றாருங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ நூல் இருக்கு, எல்லா நூலும் ஞானத்தை தந்து விடுமா என்றால் தராது. சமயத்தை மாதவ சிவஞான முனிவர் நமக்கு 4 பிரிவாக பிரித்து ஒவ்வொன்றிலையும் 6 சமயங்களை வச்சு 6 நாள் 24ன்னு வச்சு அதை கடந்து நிற்கிற நெறி சைவ சித்தாந்த செந்நெறின்னு நமக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதைத்தான் இங்க சொல்றாருங்க. அப்படிப்பட்ட அந்த புறநெறிகள் எல்லாம் என்ன பண்ணாது? சித்த மாசு அறுத்து அரண் அருள் தெளிவியா தெளிவிக்காதுங்கிறார். நீங்க மற்ற நூல்களை எல்லாம் படிச்சீங்கன்னா அது நம்மை சிவத்தை அடைவிக்கின்ற அந்த உண்மை நெறியை நமக்கு அது காட்டாது அப்படின்னு சொல்றார். நீங்க எத்தனையோ புத்தகம் படிக்கிறோம் இல்லைங்களா? பொழுதுபோக்குக்காக எத்தனையோ நூல்கள் படிக்கிறோம். இப்போ பெரிய புராணம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு வரலாறு நமக்கு இருக்கு இல்லையா?
அனபாய சோழர் வேறு ஒரு நூல் படித்து கொண்டிருந்தார். அது வேண்டாம், இம்மைக்கும் அம்மைக்கும் அது பயன் தராது, எனவே நான் சொல்லுகிற நூலை படிங்கள்னு அவர் சொன்னார். திருத்தொண்ட தொகையும் அந்தாதியையும் அவர் சொல்லங்காட்டி உடனே அவர் கேட்டுக்கிட்டாராமா, ஐயா இதை நீங்கள் விரிநூல் செய்து கொடுங்க. அப்படி சொன்ன உடனே தானே நமக்கு பெரிய புராணம் கிடைச்சது. அது மாதிரிங்க நாம் புற உலகு சார்ந்த நூல்களை படித்து கொண்டிருக்கிற வரைக்கும் மெய்ஞானம் சித்திக்காது. அப்போ எப்போ நமக்கு மெய்ஞானம் சித்திக்கும் அப்படின்னா, வேத ஆகமத்துக்கு புறம்பான நூல்களை படித்தால் நமக்கு மெய்ஞானம் சித்திக்காது. வேத ஆகமம் வழிகாட்டுகின்ற ஞான நூல்களை படித்தால்தான் சிவஞானம் ஒருவருக்கு சித்திக்கும் என்பதை இங்க சொல்றார். அதனால் நீங்க புறச்சமய நூல்களை புற நூல்களை எல்லாம் படித்து கொண்டிருந்தீர்களே, ஆனால் மித்தை ஆணவ தொடக்கு அறாது. ஆணவம் நீங்காதுங்கிறார். ஆணவம் நீங்கணும்னா மெய்ஞான நூல்களை ஓத வேண்டும். எனவே அப்பதான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். சரி, அந்த ஞான நூலை எப்படி ஓதணும்? பொதுவாக நாமெல்லாம் படிக்க சொல்றோம்னா எப்படி படிப்போம்? முற்றோதல் பண்ணுங்கனால எப்படி படிக்கிறோம்? திருவாசகம் படிக்கணும், சிவபுராணம் படிக்கணும், சிவபுராணம் வேக வேகமாக படிக்கிறோம். அப்படியெல்லாம் படிச்சா கிடைக்காதுன்னு அவரே சொன்னாரா இல்லையா? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில். இல்லைன்னா போக மாட்டோம்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரும் பாட்டை மனப்பாடம் பண்ணிடலாம். இன்னைக்கு கம்ப்யூட்டர்லாம் மனப்பாடம் பண்ணிடுது இல்லை, நம்மக்கிட்ட இருக்க மொபைலே மனப்பாடம் பண்ணிடுது. சிவபுராணத்தை நம்மளோட நல்லா பாடுது. அதனால அப்போ அவனு அந்த செல்போனுக்கு முத்தி கிடைக்குமா? கிடைக்காது. எப்போ முத்தி கிடைக்கும்? அடுத்த பாட்டில் சொல்றாரு பாருங்க, 12வது பாட்டு. பக்தி செய்து அரணருள் பெறும் பக்தருக்கன்றி முத்தி எய்த அரிது என மறை மொழிவது அப்பொது நூல் சத்திய பொருள் தெளிவு எல்லாம் சத்தினிபாதருக்கு உய்த்து உணர்த்துவது ஆகமம் என்பர் மெய் உணர்ந்தோர். சிவாகமங்களை படித்தால்தான் நமக்கு முத்தி கிடைக்கும். நாம் எங்க சார் போய் சிவாகமம் படிக்கிறது அப்படின்னா, அருளந்தியார் சொல்லிட்டாரு, சித்தாந்தம் சிவாகமம் ஆகும், சிவாகமங்களே சித்தாந்தம் ஆகும். சித்தியார்ல சொல்லிட்டார். அப்ப இங்க யாரெல்லாம் சைவ சித்தாந்தம் பயில்கிறோமோ அவர்கள் எல்லோருக்கும் முத்தி நிச்சயம். ஆனா அது எந்த பிறவியான்னு எனக்கு தெரியாது, அது அந்தந்த ஆன்மாவோட பக்குவத்தை பொறுத்து. ஆனா படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா முத்தி நிச்சயம். நாம ரசீது வாங்கியாச்சு, ரசீது வாங்கினா கொடுத்து தானே ஆகணும். சரி, அது வேற அர்த்தம் வந்துடக்கூடாது. ரைட்டு. பக்தி செய்து அரணருள் பெறும் பக்தருக்கன்றி, நல்லா கவனிங்க, பக்தி செய்துன்னா அன்பு பாராட்டின்னு அர்த்தங்க. குருநாதரிடத்தில் அன்பு பாராட்டி, குருநாதர் உபதேசிக்கின்ற ஞான நூல்களின்பால் அன்பு பாராட்டி யார் ஒருவர் பயில்கிறார்களோ அவர்களுக்கே முத்தி சித்திக்கும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாயன் சொல்லிட்டா முத்தி வந்துடாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். காதலாகி கசிந்து சொன்னாதான் வரும், இல்லைன்னா வராது. என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குலைவார்க்கு அன்றி என்போல் மணியினை எய்த உண்ணாதே. திருமூலதேவநாயனர். நீங்க அன்பில்லாம சடங்கு சம்பிரதாயத்தை மட்டும் கையில பிடிச்சுக்கிட்டு நான் ரொம்ப கடுமையா தவம் இருக்கிறேன், கடுமையா விரதம் இருக்கிறேன், கடுமையா வழிபாடு செய்யறேன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தா மட்டும் சிவத்தை பிடிக்க முடியாது. ஏன்? இந்த உடம்பையே அறுத்து போட்டீங்கன்னா கூட சிவம் கிடைக்காதுன்ட்டார். என்னங்க அப்படி பண்ணி கிடைக்காதா அப்படின்னா, ஆமாப்பா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இருக்குங்கிறார். சூரபத்ம தன் உடம்ப பீஸ் பீஸா வெட்டி அடுப்புல இதுல போட்டான், நெருப்புல போட்டான், முத்தி கிடைக்கல, செத்தே போயிட்டான் அவன். அவன் தம்பி தாரகாசூரனும் சிங்கமுகாசூரனும் தவம் செய்த பின்னாடி தான் இறைவன் வந்தார். அவனை மாதிரி அண்ணன் தம்பி வாய்க்கணுங்க. நமக்கெல்லாம் எப்படி அண்ணன் தம்பி இருக்கான்னு நமக்கே தெரியும். அவன் சூரபத்மன் பாருங்க, தவம் பண்ணி உடம்ப வெட்டி போட்டு செத்து போயிட்டான். இதுக்கு கோடான கோடி காலம், 1000 ஆண்டுகள் தவம் இருந்தான்.
அப்படி இருந்து சிவபெருமான் வரல. இவன் வருவியா மாட்டியா வெறுத்து போய் தன்னை வெட்டிக்கிட்டு அவன் செத்து போயிட்டான். அப்பவும் சிவபெருமான் வரல. என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் வரல. தாரகாசுரனும் சிங்கமுகாசுரனும் தவம் பண்ணாங்க. சாமி வந்தார். என்னப்பா உனக்கு வேணும்? நல்ல வேலை எங்க அண்ணன் செத்தான், நான் அந்த இடத்துக்கு வரணும்னு அவன் கேட்கல. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? இந்த தவத்தின் பயனாக எங்கள் அண்ணன் உயிரோடு வர வேண்டும்னு கேட்டான். எப்பேற்பட்ட தம்பிங்க பாருங்க. சாமி பார்த்தார், தந்தோம்ட்டார். சரி வரட்டுமா அப்படின்னு சாமி சொல்லல. இப்ப என்ன சொன்னா தெரியுமா? அண்ணனுக்காக உங்க தவ பயனை வீணாக்கினீங்களே, அதை பார்த்து நான் மெச்சினேன், உனக்கு வேற என்ன வரம் வேணும்னு கேட்டான். அப்பவும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்க அண்ணன் என்ன கேட்கிறாரோ அதை கொடுங்க. என்ன ஒரு அன்பு பாருங்க அதெல்லாம் அந்த காலத்துல. அப்புறம் தான் அவன் கேட்டான். 1008 அண்டத்தை 108 யுகம் ஆட்சி பண்ற காலம் கொடுத்தார். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவ்வளோ பெரிய சூரபத்மன் தன்னுடைய உடம்பையே அறுத்து போட்டும் கூட சிவம் வரல. சும்மா சண்டேச நாயனார் அப்படி பால் ஊத்துனாராமா, அவங்க அப்பா வந்து எட்டி உதைச்சாராமா, சிவபெருமான் வந்துட்டாராமா. அன்போடு உருகி அகம் குலைவார் கன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதேங்கிற திருமூலர். அதைத்தான் இங்க பரஞ்சோதியார் நமக்கு சொல்றார். நீங்கள் எவ்வளவுதான் வேதாகமத்திலே உயர்ந்தவர்களாக கற்றுத் தேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, அதுக்கு தான் ஒரு கதை வச்சாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது. மெய்கண்ட சுவாமிகள் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அருளந்தி சிவாச்சாரியார் வந்தார். ஆணவத்தை பற்றி பாடம் நடந்தது. ஆணவம் என்றால் என்னன்னு கேள்வி கேட்டார். இப்படின்னு சொன்னார்னு ஒரு கதையெல்லாம் நம்ம படிக்கிறோம். அது உண்மை பொய் அது அப்பாற்பட்டது. ஆனா என்ன சொல்ல வர, எதுக்கு அந்த கதையை வச்சாங்க? அருளந்தி சிவாச்சாரியார் யாரு? சகலாகம பண்டிதர், மெத்த படிச்ச மேதாவி. அவ்வளவு பெரிய வேதாகமங்களை கற்றுத் தேர்ந்த ஒரு ஞானியாக இருந்தாலும் கூட அன்பும் குருவருளும் இல்லையேயானால் முத்தி சித்திக்காது. அதுக்காக தான் அந்த கதையை வச்சாங்க. அப்ப அவ்வளோ பெரிய வேதாகம பண்டிதர், சகலாகம பண்டிதர் ஏன் மெய்கண்டார் திருவடியை பணிந்தார் என்று கேட்டால், அவர் குரு, இவர் சிஷ்யன் என்று உலகத்துக்கு குரு சிஷ்யனுடைய பெருமையை, குரு சிஷ்யத்தினுடைய அவசியத்தை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த வரலாறு வைக்கப்பட்டது. அதே தான் இங்க நடக்க போகுது. மணிவாசகருக்கும் சிவத்துக்கு இடையில் நடக்க போகுது. அதுக்காக இங்க சொல்றாரு, பக்தி செய்து அரணருள் பெறும் பக்தருக்கன்றி முத்தி எய்த அரிது என மறை மொழிவது அப்போது நூல். அதே சமயம் யாருக்கு முத்தி கிடைக்கும்னு நம்ம ஆகமம் தெளிவுபடுத்துது. யாருக்கு முத்தி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, சக்தி நிபாதருக்கே கிடைக்கும். சக்தி நிபாதம்னு என்னன்னா பின்னாடி சொல்றேன். மணிவாசகருக்கு ஏற்படுற இடத்த சொல்லுவார், அங்க சொல்றேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பாடத்துக்காக சொல்றது தான். சக்தி நிபாதருக்கு உய்த்து உணர்த்துவது ஆகமம் என்பர் மெய் உணர்ந்தோர். சத்தியநிபாதம் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். நம்ம வாழ்க்கையில நம்மோடு இடையறாது இருந்து அருள் செய்து கொண்டிருக்கின்ற திரோதான சக்தி எப்போது திருவருள் சக்தியாக மாறுகிறதோ அப்போது ஆன்மாவுக்கு சத்தியநிபாதம் ஏற்பட்டது என்பது பொருள். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிவாலயங்கள்ல பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு ஒன்று நடக்கும். சுவாமி ஒரு வண்டியில் வருவார், அம்பாள் ஒரு வண்டியில் வருவா, விநாயகர் ஒரு வண்டியில், முருகப்பெருமான் ஒரு வண்டியில், சண்டேஸ்வரர் ஒரு வண்டியில் வரார். சுவாமி பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாள் ஜோடியாக தான் வருவாங்க, அம்மையப்பராக தான் வருவாங்க. அப்புறம் எதுக்கு ஒரு அம்பாள் தனியாக வரா? பஞ்சமூர்த்தி புறப்பாட்டில் சுவாமி அம்பாள் வந்தாச்சு, விநாயகர் முருகர் ஓகே, சண்டேஸ்வர் ஓகே, அம்பாள் மட்டும் ஏன் தனியாக வரணும் அப்படின்னா அதுக்கு திரோதான சக்தின்னு பேர். சுவாமி கூடவே இருக்கிறவளுக்கு திருவருள் சக்தி என்று பெயர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த தனியா வராங்க பாருங்க திரோதான சக்தி, இந்த பஞ்சமூர்த்தி புறப்பாட்டில், அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் நமக்கு முக்கியம். ஏன் தெரியுமா? அதுதான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. தனு கரண புவன போகம் எல்லாத்தையும் அவ தான் கொடுக்குறான். அப்ப அவளை தானே நம்ம பிடிக்கணும். அவளை பிடிக்கிற வரைக்கும் முத்தி கிடைக்காது. திரோதான சக்தி இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காது? ஆனா அவ தான் எல்லாம் கொடுக்குறா, மறந்துடாதீங்க. திரோதான சக்தி தான், டீ தான். ஆமா, எனக்கு எந்த கூலிங்கும் வேண்டாம், ஒன்லி ஹாட். இல்லை கூலிங் இல்லைனாலும் வேண்டாம். திரோதான சக்தி எப்போது அருள் சக்தியாக மாறுகிறதோ
அப்போதுதான் நமக்கு இறையருளே கிட்டுங்க. அந்த திரோதான சக்தி திருவருள் சக்தியாக மாறுவதற்கு சக்தி நிபாதம் என்று பெயர். சரி, அடுத்த பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்க. வேத ஆகம சென்னியில் விலை பொருள் அபேதம் பேதம் ஆகிய பிணக்கருத்து இருள் பிணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதாள். மணிவாசக பெருமான் ஐயா அபேதம் பேத அபேதம் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது இது ஒரு சாத்திர கருத்து. வேதம் ஒரு கருத்தை சொல்லும் எப்பவுமே, ஆகமம் ஒரு கருத்தை சொல்லும். ரெண்டும் முரண்பட்டதாக தெரியும். நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டும் முரண்பட்டதாக தெரியும். ஆனால் முரண்பாடு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணதாசன் பாஷையில் சொல்லணும்னா, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம். அவ்வளோதான். சித்தாந்தம் அப்படின்னா ஆகமம், வேதாந்தம்னா வேதம். இப்போ பொதுவாக ஆரம்ப படிநிலையில் வேதம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளும் உயிரும் ஒன்றுன்னு சொல்லும். வேதம் என்ன சொல்லுதுங்க? கடவுளும், நல்லா கவனிக்கணும், கடவுளும் உயிரும் ஒன்று என்று சொல்வது வேதம். அதான் இங்க சொல்றாரு, வேத ஆகம சென்னியில் விளை பொருள் அபேதம் பேதம். ஆனா ஆகமம் என்ன சொல்லுது? என்னைக்கும் கடவுளும் உயிரும் ஒன்றாக முடியாதுன்னு சொல்லுது. நுட்பம் புரியுதா? வேதம் என்ன சொல்லுது? கடவுளும் உயிரும் ஒன்றே அப்படின்னு சொல்லுது. ஆகமம் என்ன சொல்லுது? கடவுளும் உயிரும் ஒன்றல்ல என்று சொல்லுகிறது. அதைத்தான் இங்க பேதம் அபேதம்ங்கிறார். அப்ப வேதம் ஒன்று சொல்லுது, ஆகமம் ஒன்று சொல்லுது. நீங்க ரெண்டையும் பிடிக்கணும்னு சொல்றீங்களே, வேதாகமம் ரெண்டுமே நமக்கு உயிர் மூச்சுன்னு சொல்றீங்களே. சித்தியார்ட்டே சொல்றாரு, வேதமோடு ஆகமம் இரண்டும் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. இந்த ரெண்டும் நமக்கு உயிர் மூச்சு, மறந்துடக்கூடாது. வேதமும் ஆகமும் ஒன்றுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா திருமூலர் திருமந்திரம் எல்லாம் படிக்கணும். அப்பதான் அங்க தெளிவு கிடைக்கும். அப்போ அப்படி யாராவது தப்பா நினைச்சிடாதீங்க. வேதம் எப்பவுமே எதையுமே மேலோட்டமா சொல்லிட்டு போகும். அதான் வேதம். வேதம் என்ன சொல்லும் தெரியுமா? சாப்பாடு தான் கடவுள் அப்படிங்கும், அன்னம் பிரம்மமயம் அப்படிங்கும். உடனே நம்ம சோரே தான், அதான் சொல்லுவாங்களே, சோத்துக்குள்ள இருக்கிறான் சொக்கநாதம்பாங்களே இல்லையா? அப்ப நமக்கு சோரே கடவுள், சோரே கடவுள் வாழ்ந்துட்டே இருக்கிறோம். 45 வயசு ஆகி போச்சு, 45 வயசு ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து கேட்கறாரு, அப்ப கடவுளை பார்த்தியா? அதான் டெய்லி சோறை பார்க்குறேன். நம்ம தின்னு போட்ட சாப்பாடு உள்ள போய் அது என்ன ஆயிடுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அதுவா கடவுள்? அட ஏமாந்துட்டனே, 45 வருஷமா சோரே கடவுள் நினைச்சேன், இப்ப சோறு கடவுள் இல்லையா? இல்ல. தெரிஞ்சிச்சா? இப்ப உணர்றேங்க, சோறு கடவுள் இல்லைன்னு உணர்றேங்க அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லும், அப்படியானால் தண்ணீரே கடவுள் அப்படின்னு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 45 வருஷம். இதுதான் வேதம். அவ்வளவுதான் விஷயம். நான் சும்மா ஒரு சுவைக்காக சொல்றேன். ஆனா ஆகமம் என்ன சொல்லும்? எடுத்தெடுப்புல சொல்லும், பதி ஒண்ணுதான். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியணுகில் பசுபாசம் இல்லாவே. சக்குன்னு அப்படி ஒரே பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இதை குழம்பிக்காதீங்க. அதாவது வேதம் வந்து கடவுளும் உயிரும் பேதம்னு சொல்லுது, ஆகமம் கடவுளும் உயிரும் அபேதம்னு சொல்லுதுன்னு சொல்லி மாத்தி போட்டு குழப்பிக்காதீங்க. அது படிநிலையால ஆன்மாவுக்கு புரியுங்கிற விஷயத்தை இங்க சொல்றாருங்க. அது விளக்குறதுக்கு நேரம் இல்லை. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடவுள் வேறு உயிர்கள் வேறு. ஆனால் முத்தியில் கடவுளும் உயிரும் ஒன்று போல கலப்பினால் ஒன்றாய். நம்ம படிச்சிருப்போம் சித்தாந்த வகுப்புகள்ல, ஒன்றாய் நிற்றல், வேறாய் நிற்றல், உடனாய் நிற்றல்னு படிச்சிருப்போம். அதையெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணுங்க, விட வந்துடும். கடவுளும் உயிரும் கலப்பினால் ஒன்று, பொருள் தன்மையால் வேறு. எப்படிங்க? கலப்பினால் ஒன்று, பொருள் தன்மையால் வேறு. சர்க்கரையும் பாலும் ஒன்னாத்தான் தெரியுது, சர்க்கரையும் பாலும் ஒன்னாத்தான் தெரியுது. ஆனா சர்க்கரையும் பாலும் ஒன்னா? பாலுக்குள்ள சர்க்கரையை போட்டோன்னு கலந்துருச்சு, கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக சர்க்கரைன்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சர்க்கரை எப்பவும் சர்க்கரை தான், சரிங்களா? அப்போ அது மாதிரி உயிராகிய நாம சிவத்தோட கலந்துடுறோம். கலந்தாலுமே கூட முத்தியிலும் ஆன்மா ஆன்மாதான், சிவம் சிவம் தான். உண்மை விளக்கத்துல கடைசியில் இந்த விளக்கம் எல்லாம் கொடுப்பாரு, படிக்கும்போது நமக்கு விளங்கும். அதை இந்த முதல் 2 வரியில சொல்றாரு. இப்ப நமக்கு அது முக்கியம் இல்லை, அடுத்த 2 வரி தான் நமக்கு முக்கியம்.
நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதாள்? மணிவாசகர் ஆசைப்படுறாருங்க. அதாவது ஆன்மாவாகிய நம்ம எல்லாரும் ஆசைப்படணும். எதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னா, ஒரு சத்குரு, ஒரு ஞானாசிரியன் நமக்கு எப்போது கிடைப்பான் அப்படின்னு ஒவ்வொரு ஆன்மாவும் விரும்பணும். அப்படி அந்த ஞானாசிரியன் கிடைத்தால் மட்டுமே ஆன்மாவுக்கு முத்தி என்ற அந்த பதம் கிடைக்கும். இல்லை என்றால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. ஏன்னு கேட்டா, நம்மை நாம் யார் என்று அறிவிப்பதே குருவருளால் தான் முடியும். சிவத்தை யார் என்று அறிவிப்பதும் குருவருளால் தான் முடியும். சித்தியார்ல 327வது பாடல்ல ரொம்ப தெளிவா அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு ஒரு உண்மையை பதிவு செய்கின்றார். மந்திரத்தால், மருந்துகளால், வாய்த்த யோகத்தால், மணி ரத குளிகையினால் மற்றும் மற்றும் தந்திரத்தே சொன்ன முறை செய்ய வேத சகல கலை ஞானங்கள், திரிகால ஞானம், அந்தமிழா அணிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும். நல்ல கவனிங்க. ஆசானருளால் அடிசேர் ஞானம் வந்திடும், மற்ற ஒன்றாலும் வாராது ஆகும், மற்றவையும் அவனருளால் மருவுமன்றே. ஆசானருளால் அடிசேர் ஞானம் வந்திடும், மற்ற ஒன்றாலும் வாராது. இந்த வார்த்தையை எங்கேயாவது பார்த்த மாதிரி யாருக்காச்சும் தோணுதா? ஆசானருளால் அடிசேர் ஞானம் புக்கில் பார்த்ததில்லை, நான் வேற. யாரெல்லாம் பார்த்தீங்க? எங்க பார்த்தீங்க? அம்மா, நம்ம இப்ப வகுப்பு அறிவிப்பு கொடுத்தாங்கல்ல பேனர், அந்த பேனர்ல போட்டிருக்கும் பாருங்க. எல்லாருக்கும் மொபைல் இருக்கும். மொபைல் எப்படி வாட்ஸ்அப் வந்திருக்கும், வாட்ஸ்அப்ல அந்த போட்டோ வந்திருக்கும். இப்போவாது எடுத்து பாருங்க. பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்க்கல? ஒருத்தர் தான் பார்த்துருக்குறாங்க. இது சிற்சபை, இது சத்சபை, யாரும் பொய் சொல்லக்கூடாது. அந்த அந்த பேனர்ல இந்த வார்த்தை இருக்குது. என்ன போடுறாங்கன்னு பார்த்தா தானே. என்னமோ போடுறாங்க, 5 நாள் ப்ரோக்ராம் போப்பா, அப்படி இருக்கக்கூடாது. என்ன போடுறாங்க நம்ம முதல்ல அதுதான் மெய்ப்பொருளும் பொய்ப்பொருளும் அறிவதுன்னு அர்த்தம். முன்னாடி சொன்னார்ல போன பாட்டில், அது அப்போ அந்த பாட்டில் இது வருதுங்க. என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஆயகலைகள் 64மே குருநாதர் இல்லாமையே கூட படிச்சுக்கலாம். குருநாதர் இல்லாமையே கூட படிச்சுக்கலாம். ஒரு ஆசிரியர் இல்லாமல் நீங்கள் படிச்சுக்கலாம், தப்பில்லை. ஏன்? அட்டமாசித்து கூட உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆசிரியர் இல்லாம உங்களுக்கு அட்டமாசித்து கூட கிடைச்சிடும். ஆனால் ஆனால் ஆசானருளால் அடிசேர் ஞானம் வந்திடும், மற்ற ஒன்றாலும் வாராது. தெளிவா சொல்லிட்டார். சித்திக்கு மிஞ்சிய நூல் இல்லை. அருளந்தி சிவாச்சாரியாரோட பெரியவர் ஒருத்தர் உண்டா உலகத்துல? அவர் சொல்றாருங்க, நல்லா தெரிந்துங்க, ஞானாசிரியனுடைய துணையின்றி உங்களுக்கு மெய் ஞானம் சித்திக்காது. மெய் ஞானம் சித்திக்காமல் உங்களுக்கு சிவம் சித்திக்காது. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஆன்மாவுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், குருவருள் இருந்தால் மட்டுமே திருவருள் கிட்டும். ஒரு குருநாதன் இருந்தால் மட்டுமே ஆன்மாவுக்கு உய்தி கிடைக்கும். இப்போ ஒரு பட்டியல் போட்டாரு, மற்ற எல்லாத்தையும் நீ அடையலாம், குருநாதர் இல்லாம சிவஞானம் அடைய முடியாதுன்னர். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீங்க எதையுமே அடைய வேண்டாம், குருநாதருடைய திருவடியை மட்டும் பிடிங்க. குருவே சிவம் என கூறினன் நந்தி, திருவடியே சிவமாவது தேரில் அப்படின்னு சொல்லி போய் குருநாதருடைய திருவடியை மட்டும் பிடிங்க. இதுகாரும் சொல்லப்பட்ட அனைத்து சித்துக்களும் உங்களை தேடி வரும். அதே பாட்டில் கடைசி வரியில சொல்றாரு, மற்ற ஒன்றாலும் வாராதாகும், மற்றவையும், மனப்பாடமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மற்றவையும் அவன் அருளால் மருவுமன்றே. ஏங்க, உங்களுக்கு குருவருள் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஞானம் உங்களுக்கு தானா தேடி வரும்ட்டார். எப்படிங்க? ஒரு நல்ல குருநாதர் மட்டும், அவருடைய குரு அருள் மட்டும் நமக்கு கிடைத்து விடுமேயானால் உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரத்தில் இருக்கின்ற அத்துணை ஞானமும் சித்துக்களும் என்னென்ன இருக்குதோ திரிகால ஞானமும் எல்லாமே குருவருளால் ஒரு ஆன்மாவுக்கு கிட்டும். ஆனால் குருவருள் இல்லை என்று சொன்னால் இது எல்லாம் கிட்டியது போல இருக்கும். ஆனால் என்ன நடக்காதங்க? திருவருள் சித்திக்காது.
மணிவாசகர் இப்போ எதிர்பார்த்து காத்திருக்கிறாருங்க. குருநாதன் அதான் போதனாகிய குருவரன் வருவது எப்பொழுதாள். அதான் உமாபதி சிவம் ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அவர்கிட்ட யாரோ கேட்டிருக்கிறான், ஏன் குருநாதர் இல்லைன்னா அறிவு வராதா, ஏன் ஆசிரியர் இல்லாமல் என்னால் படிக்க முடியாதா அப்படின்னு. படிக்கலாம்ப்பா, ஞானம் வரும், அறிவு எல்லாம் தான் வரும்பா. சூரியகாந்த கல் பார்த்துருக்கிறியா? பார்த்துருக்கிறேன். அந்த சூரியகாந்த கல்லுல சூரியனுடைய ஒளி படாமலேயே சூரியகாந்த கல் மின்னுமேயானால் குருநாதர் இல்லாமலே உனக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும் நற்கல் அனல் பானு ஒளியப்படி. பானு அப்படின்னா சூரியன். சூரியன் இல்லாமலேயே சூரியகாந்த கல்லிலே ஒளி சுடருமேயானால், நெருப்புன்னு வச்சுக்க, நெருப்பு இப்போ கல்ல உரசுறோமே, அப்படி உரசினால் நெருப்பு வந்து விடுமேயானால், எப்போ சூரியன் இல்லாமலேயே இது நிகழுமேயானால் ஆசிரியன் இல்லாமலேயே உனக்கு ஞானம் கிடைக்கும். சூரியன் இல்லாமல் சூரியகாந்த கல் ஒளிருமா? எனக்கு ஏன் பாருங்க, நம்ம ஞானிகள் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவர் அழகாக சயின்டிஃபிக்கலாகவே சொல்லிட்டார், சூரியன் இருந்தால் தான்ப்பா சூரியகாந்த கல்லில் ஒளி வரும், குருநாதர் இருந்தால் தான்ப்பா மெயின் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சிம்பிளாக போட்டு போயிட்டார். காலத்துக்கு ஏற்றாப்புல புரிஞ்சிங்க அப்படின்ட்டார். சரி, அடுத்த பாட்டில் குருநாதருடைய பெருமையை சொல்கிறாரு பாருங்க.